இனிதான உற்சாகமான மாலை வணக்கம். TSS செல் நடாத்துகின்ற இந்த நிகழ்வு அறிவோம் தெளிவோம் என்ற நிகழ்வினூடாக வாசிப்போம் நேசிப்போம் என்ற நிகழ்ச்சியை தாங்கி இன்று வருகின்றது. முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழே திசையெங்கும் பரவும் செந்தமிழே என் நாவில் நடமிடும் நெற்றமிழே உந்தனுக்கு நல் வணக்கம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இன்று இந்த புத்தக நாள் வந்தது 23ஆம் தேதி. அந்த நாளை ஒட்டியும் நாங்கள் இன்றைய மாணவர்களுடைய நிலையையும் எடுத்து பார்க்கும்போது அந்த வாசிப்போம் நேசிப்போம் என்ற நிலையில் நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். மிக சிறப்பாக இன்று இணைந்திருப்பவர்களை நான் ஒரு முறை பெயர் சொல்லி அவர்களை வாழ்த்தி கொள்ளுகின்றேன். வனிதா வனிதா உதவி பேராசிரியர் ஓம்கலை கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம். அடுத்து தெய்வானந்தி சதாசிவம் அவர்கள் நோர்வே நாட்டில் இருந்து வந்திருக்கின்றார். இவரும் ஒரு பட்டதாரி ஆசிரியர். அதே நேரம் சிவமணி அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து சிறந்த ஒரு ஆசிரியர், அவரும் வந்திருக்கின்றார். அடுத்து எங்கள் அன்பு தம்பி சிவசெல்வ மாரிமுத்து இந்திய தேசத்தில் இருந்து ஒரு சிறந்த ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர், அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். இவர்களூடாக இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பம் காண இருக்கின்றது. வாசிப்பு என்றவுடன் எங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது, அந்த வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்குகிறது என்று நாங்கள் சொல்லுவோம். அதை விட வாசிப்பதனால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இன்றைய எங்களுடைய கருத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நோக்கோட வருவதனால் இன்று வாசிப்பு வாசனை மாணவர்கள் மத்தியில் மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரம் மற்றவர்கள் மத்தியிலும், பெரியோர்கள் ஏனையோர்கள் மத்தியிலும் மிகவும் குறைவாக இருக்கிறதைத்தான் காணக்கூடியதா இருக்கின்றது. எங்களுடைய கருத்து, ஏன் இந்த மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு வாசனை இன்று குறைகிறது என்று. அது ஏனென்று கேட்டால், இப்ப வரும் பிள்ளைகள், பாடசாலைக்கு வரும் பிள்ளைகளை பார்த்தோம்னா ஒரு சாதாரண சொற்களை கூட தமிழில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் என்றா அங்கு பெற்றோர்கள் படங்களை காட்டி பிள்ளைகளுக்கு வாசிப்பை புகுத்தவில்லை என்பதை காணக்கூடியதா இருக்கிறது. இது பற்றி நான் இப்ப வந்திருக்கிற அத்தனை பேரும், இப்ப ஆசிரியர்களா பேராசிரியர்களா இருக்கிறீர்கள், அத்தனை பேரும் ஏதோ ஒன்று உங்களுடைய மனதில தொனிக்கும், இது ஏன் குறைபாடாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நான் வனிதா அவர்களிடம் வருகிறேன். வனிதா, இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னென்றால், மாணவரிடம் வாசிப்பு வாசனை குறைகிறதா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அம்மா அவருக்கு முதற்கண் வணக்கம். இன்றைய மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நம்ம இந்த பெற்றோர்களே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காமிக்ஸ், அம்புலி மாமா, சிறுவர் மலர், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்ம வாசிச்சோம். இன்னைக்குரிய மாணவர்கள் நிறைய டெக்னாலஜி யுகம் இன்னைக்கு ரொம்ப மாறிடுச்சு. அதனால அதுலயே போறதுனால அவங்களுக்கு ஈஸியா மொபைல் கையில கிடைக்குது. சோ அவங்களுக்கு புக்க படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், வாசிக்கணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ரெண்டாவது, பெற்றோர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஈடு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு எதிரா அந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை அவங்க மேற்கொள்ளணும். அடுத்து அவங்கள பார்த்து அந்த குழந்தைங்களும் அப்பதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இப்ப குறையுதுன்னு சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொள்றீங்க? கண்டிப்பா இன்னைக்கு வாசிப்பு பழக்கம் குறைவாதான் இருக்கு. அது என்ன காரணம் என்று நீங்கள் முதலாவது காரணம் என்னன்னு வைப்பீங்க? என்ன காரணத்தை வைப்பீங்க? அது பெற்றோர்கள் இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுதான் முதல் காரணம். பெற்றோர்கள் அவங்கள ஊக்கப்படுத்தணும். அவங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். அந்த நாலேஜ ஒரு விளையாட்டு மூலமா ஏதாவது ஒரு இதுல அவங்கள ஊக்கப்படுத்தணும். பட் இன்னைக்கு அந்த ஊக்கப்படுத்தினாலும் இந்த டெக்னாலஜி யுகத்துல புத்தகம் படிக்கிற அறிவு மாணவர்கள்ட்ட குறைவாதான் இருக்கு. நன்றி அப்படின்றது உண்மை. மிக சிறப்பு. அடுத்து நாங்கள் சிவமணியிடம் வருகிறோம். சிவமணி, இப்பொழுது நீங்கள் புலம்பெயர்ந்த சூழலில் இருக்கிறீர்கள். தாயக சூழலில் இருக்கிற வனிதாவே அங்க குறைவென்று சொல்லுகிறாள். ஆனா புலம்பெயர்ந்த சூழலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீர்கள்? ஆமாம், மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் வாசிப்பு இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளிலும் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. காரணம், இந்த வனிதா அவர்கள் கூறியது போல தொழில்நுட்ப இந்த தொலைபேசிகள் கைகளில் வந்து விட்டதனால் புத்தக வாசிப்பு குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. இந்த நாட்டிலும் குறைகின்றது.
ஆனாலும் இந்த மேலத்தை இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய அதாவது இங்குள்ள நாட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய டச்சு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இடத்தில் குடும்பங்களிலே புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பது மிகவும் கூடுதலாக நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்கள் கைகளில் பயணம் செய்யும் போது, தொடருந்தில் செல்லும் போது கூட பிள்ளைகளை பக்கத்தில் வைத்திருந்து அந்த கதைகளை சொல்லிக் கொடுப்பதையும், படங்களை காட்டி பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்தே அவர்கள் புத்தக வாசிப்புல மிக அக்கறை காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய தமிழர்கள் என்ற வகையில பார்க்கிற போது அந்த இது என்னை பொறுத்தவரையில் அவர்களை விட குறைவதுதான் சொல்ல தோற்றுகிறது. ஆமா, நல்லது. உண்மையிலேயே இந்த தொழில்நுட்ப வலு அதிகமாக வந்ததனால்தான் இந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பு வாசனை குறைகிறதோ என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள இருக்கிறது தான். சில நேரம் அது சரியாகவும் இருக்கும். ஏனென்றா காட்சி ஊடகங்களில அதிக அளவுல இந்த பிள்ளைகள் இருப்பதனாலும் புத்தகங்களை தொட்டு வாசிக்கிற தன்மை குறைவதனாலும் ஏற்படலாம் என்றது ஒரு அருமையான கருத்து உங்களோட கருத்தும். இனி தெய்வானந்தியிடம் வருகிறேன். வணக்கம் தெய்வானந்தி. வணக்கம் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். முதல்ல ஔவையார் சொன்ன ஒரு வாக்கை நான் சொல்ல விரும்புகிறேன். நீரிழவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவும் என்னமோ என்று சொல்ல விரும்புகிறேன். தொட்டனைத்து உறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து உறும் அறிவு. எவ்வளவுக்கு நாங்கள் வாசிக்கிறோமோ, எவ்வளத்தை அறிந்து கொள்றோமோ, அவ்வளவுக்கு அது அறிவும் மேம்படும். இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இந்த வாசிப்பாலே என்னென்ன வாசிப்பு வாசனை குறைகிறதா? இப்ப அதுக்கு நீங்க ஆமா, உலகளாவிய ரீதியில சர்வதேச வாசிப்பு பரீட்சையில் மிகவும் குறைவான வீதமாகத்தான் இப்ப வாசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். இதிலும் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளில் இல்ல, அங்கே கணினி பிரயோகங்கள் இல்லை வறுமையால, அதால வாசிப்பை கூடுதலாக பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனால் இந்த மற்ற வளர்ந்து வந்த நாடுகளில், அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல கற்றவர்கள் கணினியின் உபயோகம் மேலதிகமா இருப்பதால அவர்கள் கணினி உலகத்துக்கே வாழுகின்ற தன்மையை காணக்கூடியதா இருப்பதால வாசிப்பு திறன் மிகவும் அருகி கொண்டு வருகிறது. இப்ப நோர்வேயை பொறுத்தளவிலும் அது குறைந்து கொண்டு வருவதாகவே உங்களுக்கு தெரிகிறது. நோர்வேயை பொறுத்தளவிலும் பொதுவாகவே உலகளாவிய ரீதியில ஏனென்று சொன்னால் இங்க எல்லாமே பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் எல்லாமே கணினிக்குள்ள இருக்குது, அதோட கைபேசி தொலைபேசியில இருக்குது. அதை விட முகநூல், இணையம், ட்விட்டர், இதுகளிலேயே சமூக வலைத்தளங்கள் என்றே பொதுவாக சொல்லலாம். இதுகளிலே பிள்ளைகள் தங்களோட நேரங்களை செலவிடுவதுடன் பெற்றோரும் இதை செய்வதால இந்த பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமலும், அத்துடன் புலம்பெயர்ந்த நாடுகள்ல பிள்ளைகளை வசதி இருப்பதால பிள்ளைகளுக்கு சங்கீதம், நடனம் அப்படின்னு சொல்லி கலை வகுப்புகளையும் ஊக்குவித்து கொண்டிருப்பதால அவர்களுக்கு அதே நேரம் விளையாட்டையும் கொடுக்கிறார்கள். அதால பிள்ளைகளுக்கு நேரமே இருக்குது இல்லை. இது பெற்றோர்களுக்கும் மிகவும் பிரச்சனையான விடயமா தான் இருக்கிறது. ஓகே, மிக்க நன்றி. நீங்களும் சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்கலாம். குழந்தைகளுக்கு பாடசாலை முடிந்த பின்னர் வீட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் அங்கு இல்லை. காரணம், அடுத்த வகுப்புகளுக்கு பெற்றோர்கள் கொண்டு செல்வதனாலும் அந்த வாசிப்பு வாசனை இன்றைக்கு குறைகிறதாக ஒரு எண்ணம் தோன்றுகிறதை அழகாக சொல்லி இருக்கிறார் தெய்வானந்தி அவர்கள். அடுத்து நாங்கள் சிவசெல்வமாரிடம் வருகிறோம். இப்பொழுது அவர் ஒரு சமகாலத்தில ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். இந்த அறிவியல் சூழலில் உங்கள் வகுப்பு மாணவர்களையும் நீங்கள் பார்க்கும் போதும் ஏனைய மாணவர்களை பார்க்கும் போதும் வாசிப்பு வாசனை இன்றைக்கு குறைந்திருக்கிறதா இல்லது கூடியிருக்கிறது? மைக் 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 தம்பி மைக். அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நகுலா சிவநாதன் அவர்களுக்கு வணக்கம். குழுமி இருக்கக்கூடிய அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். நல்ல ஒரு கேள்வி அக்கா. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அருகி போச்சு அப்படின்னு தான் நாம சொல்லணும். அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ வனிதா அக்கா சொல்லும் போது கூட பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மைதான். இப்போ ஒரு 3ஆம் வகுப்பு மாணவன் கிட்ட போயிட்டு பேடையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னா அவன் போட தெரியல அவனுக்கு. பாடையும் பாடையும்னு நீங்க எழுத சொன்னா அவன் படம்னு எழுதுறான்.
படை அப்படின்னு எழுத சொன்னா பே போட்டு டே தான் போட்டுதான் படைன்னு தான் வருது. அதே மாதிரி மிட்டாய்ன்னு எழுத சொல்ல தெரிய மாட்டேங்குது. மீனான்னு எழுத சொன்னா மினான்னு எழுதி வைக்கிறான். மான்னு எழுத சொன்னா மண்ணுன்னு எழுதுறான். மண்ணெண்ணெய்ன்னு அவனால எழுத தெரியல. அதுக்கு காரணம் அவனுடைய வாசிப்பு இல்ல. அதற்கு இப்போ உதாரணத்துக்கு சரியான உச்சரிப்பும் இருக்காது. சரியான உச்சரிப்பும் இல்ல. உண்மை, உச்சரிப்பும் இல்ல. ஏன் இந்த வாசிப்பு பழக்கம் இல்ல அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அதிகமா கேட்கிறாங்க. ஆனா அதை எழுதியோ பேசியோ அவங்க பழகல. அவங்க வாசிக்கக்கூடிய வாய்ப்பே அவங்களுக்கு இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லிட்டு படங்களை ஓட விட்டு தான் காமிக்கிறோம், பாடல்களை ஓட விட்டு தான் காமிக்கிறோம். அவனால அந்த வரி வடிவத்தை உள்வாங்கி வாசிக்க தெரியல. நடுவர் அவர்களே ஒரு சின்ன ஒரு கருத்து யோசிங்க. அந்த காலத்துல படிக்காத பாமரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆனா அவனாவே தெரியாது. ஆனா ஆலங்குளம் இந்த ஒரு பஸ்ஸ பார்த்த உடனே இந்த பேருந்து ஆலங்குளம் போகும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆ தெரியாது, ல தெரியாது, இங்கு தெரியாது. ஏன் அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஆனா அப்படின்னா இப்படி முட்டை போட்டு ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு கீழே சுழிச்சிருப்பாங்க, இதுதான் ஆ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வரியை உள்வாங்கி வடிவத்தை உள்வாங்கி இருப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த வரியை உள்வாங்கல, அதனால அவங்களுக்கு வாசிக்க வரமாட்டேங்குது. நேற்று ஒரு மாணவன்ட்ட வாசிக்க சொல்றோம், அவன்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து இத வாசி அப்படிங்கிறோம். கும்மி பாடல் அப்படின்னு வாசிக்க சொன்னா அவன் கும்பி படல் அப்படிங்கிறான். உண்மையிலேயே கும்பி படல் அப்படிங்கிறான். இல்ல அது படல் இல்லம்மா பாடல் அப்படின்னா அவனுக்கு படல் படல் அப்படின்னா வருதே தவிர பாடல் சொல்ல அப்படின்னா வர மாட்டேங்குது. காரணம் அவங்களுக்கு வாசிப்பதற்குண்டான எந்த ஒரு நேரமும் நாம ஒதுக்கல. அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்ற வித்தியாசமான வாசிப்பு புத்தகத்தை நாம அவனுக்கு கொடுக்கல. இன்னும் நாம அந்த பழைய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் வச்சு வாசி அப்படின்னா அந்த பிள்ளைங்க வாசிக்க விரும்பல. அவங்களுக்கு ஏற்ற அந்த இளம் சிறார்களுக்கு உண்டான இலக்கியங்கள் வரணும், அவங்களை ஈர்க்கும்படியான கதைகள், கட்டுரைகள், பாடல்கள் வரணும். நடுவர் அவர்களே, மாலை பொழுதின் மயக்கத்திலேங்கிற பாட்டை நாம கேட்டோம். இன்றைக்கு வனிதா அக்காவோட பேத்திக்கு இல்லைன்னா சிவமணி புவனேஸ்வரன் அக்காவோட பேத்திக்கு இந்த பாட்டு பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க, பிடிக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மயிலாஞ்சி மயிலாஞ்சி பாட்டு தான் பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன் நாம அந்த வாசிப்பதற்கும் அவங்களை அப்டேட் பண்ணல, அதுதான் ஒரு பெரிய குறை அக்கா. நிச்சயம் நல்லது. ஆமா, அதாவது எப்படி நாங்க பாக்குறோம்னா, இப்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கிறதை நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு மாணவர்களுக்கு இந்த காட்சி ஊடகம் வந்ததுனால அந்த மாணவர்கள் அதில கூட நேரம் இருக்கிறதாலையும் சில நேரங்களில இந்த வாசிப்பு வாசனை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது பொழுதுபோக்கு அதிகரிச்சு விட்டது, அதனாலும் இருக்கிறது. 3வது இவர் சொன்ன மாதிரி சரியான இலக்கியங்கள் இந்த மாற்றத்துக்குள்ளாக வரவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். தெய்வானந்தி நீங்க நேரா பாத்தீங்கன்னா நல்ல கேமராவை நீங்க உங்களோட சைட் பக்கம் தான் தெரியுது. என்னது காட்சி ஊடகத்துக்கு அதாவது எப்படி என்றால், நாங்கள் இப்ப பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் இலகுவாக ஒரு பிள்ளைக்கு கொடுக்கும் போது அது இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாற்றங்கள் வந்துவிட்டன அறிவியல் சூழலில். ஆனால் எங்களுடைய இலக்கியங்களோ புத்தகங்களிலோ ஒரு மாற்றத்தை இலகுவாக கொண்டு வரவில்லை. இப்பொழுது நாங்கள் கம்பராமாயணமோ மகாபாரதமோ மணிமகளையோ எடுத்து படித்தாலும் அதை குழந்தைக்கு கொடுக்கும் போது இலகுவாக அவர்கள் அந்த பொருட்களை விளங்கி கொடுக்கும் போது அந்த மாணவனுக்கு விளங்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப இப்ப வாசிப்பு வாசனை குறைகிறது என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் குறைகிறது என்ற காரணத்தை எடுத்தால், இப்ப சிவசெல்வ மாரிமுத்து சொன்னார், சரியாக மான் என்று சொல்றதுக்கு அது மன்னன் அல்லது வேறு ஒரு சொல்லை மண் என்று வாசிக்குது, பாடலை படல் என்று வாசிக்குது என்றால் அந்த அரவிந்த உச்சரிப்பு அந்த குழந்தைக்கு இல்லை. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் ஒரு வாசிப்பு ஏன் முக்கியம் என்றால் சரியான அந்த சொல்லை உச்சரிக்க வேணும் என்பது. காகம் என்றால் காக அதை நாங்க ஒவ்வொரு சில்வர்ல சொல்லி கொடுத்தோம்டா, காக என்றால் அந்த பிள்ளை வடிவாகவே சொல்லும். நாங்க காகம் காவன காணா உம்மன காவன எந்தோ அவசரங்களில ஆசிரியரும் சரி பெற்றோரும் அதை சரியாக கவனிக்காத தன்மை இருப்பதனால பிள்ளை அதாவது பாட்டை உள்வாங்குதுதான், சரியான சொல் முறையை கிரகிக்காவிடிலும் உச்சரிப்பு சரியா வராது. அந்த உச்சரிப்பு சரியா வராட்டில் எங்கேயோ அரவ விடும், ஈனாக்கு
மீனாவை மறந்து மீனுக்கு மின்னண்டு வாசிக்கும், அப்படியான நிலை இருக்கிறது. சரி, இப்ப நாங்கள் அந்த வாசிப்பு வாசனையை கூட்ட வேணுமெண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரியில சொல்லுவோம். என்னென்ன செய்யலாம்? வாசிப்பு வாசனையை கூட்ட வேணும். வனிதா, என்ன செய்யலாம்? ஒரு வரியிலேயே சொல்லுங்கள். ஒரு வாசிப்பு வாசனையை கூட்ட வேணும். மைக் ஆன் பண்ணுங்க. முடியலையா? ஓகே. ம். இப்போ மாணவர்கள்ட்ட இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம மாணவர்கள்ட்ட அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ பள்ளியில ஒரே ஒரு லைன் சொல்லிக்கிறேன். பள்ளியில எண்ணும் எழுத்தும் சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் வரி வடிவமா ஒரு பாடல் மூலமா நம்ம எப்படி சொல்லி தரணும் அப்படின்றதெல்லாம் தம்பிக்கு நல்லா தெரியும். எண்ணும் எழுத்தும்ன்றதுல விதவிதமா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட கொண்டு போடுமோ அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட கொண்டு போறாங்க. அந்த காட்சி வடிவம் வரி வடிவம் சொன்னாருன்றதுக்காக சொல்றேன் நானு. இப்ப வீட்ல நம்ம எப்படி வீட்ல இருந்தே குழந்தைங்கள்ட்ட இருந்தே நம்ம போக போக வந்து அவங்களுடைய எண்ணப்பாடுகள், செயல்பாடுகள், அவங்களுடைய இது எல்லாமே மாறும். அப்ப புத்தகங்களுடைய அறிவு வந்து அவங்களுக்கு மாறும். ஆனா குழந்தைங்கள்ல இருந்தே அத கொண்டு போணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம். அவங்களுக்கு முக்கியமான விழாக்கள்ல நம்ம புத்தகத்த வந்து பரிசா குடுக்கலாம். சரி. லைப்ரரிக்கு நியர்பை இருக்கிற ஜெனரல் லைப்ரரிக்கு நம்ம ஒரு டோக்கன் போட்டு அவங்களையும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டு நம்மளும் கூட போகலாம். சரி. அப்ப விளையாட்டு மூலமா ஒண்ணே ஒண்ணு புத்தகத்தை விளையாட்டு மூலமா சொற்களஞ்சியம், இந்த மாதிரி சொல் விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டு மூலமா நம்ம அந்த பயிற்சியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். இத படிச்சிரு, இதுல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ம- இல்ல ம- இதுல இருந்து ஒரு கதை சொல்லணும், அத வந்து நம்ம நீதியா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் வந்து வீட்ல இருந்து வளர்க்கணும்ன்றதுதான் சரி. என்னுடைய இல்ல, அது எண்ணம். என்னன்னா சொற்கோர்வை ஆக்குவோம். ஒவ்வொரு வரியில, அதாவது நீங்க சொன்ன சொல் விளையாட்டு ஏற்றுக்கொள்ளுறேன். அதாவது ம். மான், பான், குவான், இது ஒரு ஒத்த ஓசையுடைய சொற்களை சொல்லி போட்டு நாங்க சொல் விளையாட்டு மூலம் ஆ, பிள்ளைகளுக்கு சரியாக கிரகிக்க சொல்லி பிறகு எழுதி வைக்கலாம். ஆ. ஓகே, இது ஒரு நல்ல முறை. ஆம். அடுத்தது வி- சிவமணி, உங்களிடம் வருகிறேன். அதாவது எப்படி வாசிப்பு வாசனை குறையுதுன்னு சரி, ஒரு கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இது நவீனத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கலாம். மிகவும் முக்கியமானது. இந்த பெற்றோர்களிடத்துல குழந்தை சிறு வயதுல 3 வயதுல இருந்தே அந்த படிக்கிற ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை. அவர்கள் ஒரு 3 வயதுல இருந்து 10 வயது வரை எங்களோட கைக்குள்ளதான் இருக்க பார்ப்பார்கள். அந்த நேரம் பிள்ளைகளுக்கு நாங்க ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, வாசிப்பை ஊக்கப்படுத்துற செயல்களாக இருந்தாலும் சரி, மிகவும் சிறப்பாக கொடுத்து விட முடியும். அந்த அந்த வயதுக்குள்ளேயே அவர்களுக்கு இந்த நேரம் புத்தகம் வாசிக்க வேணும்னு ஒரு நேரத்தை ஏற்பாடு செய்து அவர்களோடு சேர்ந்து வாசித்து, அவரோட சேர்ந்து கதையில ஆர்வத்தை உண்டு பண்ணி, இரவு நித்திரைக்கு செல்ல முன்னே புத்தகம் வாசித்து விட்டு தான் நித்திரை செல்ல வேண்டும் ஆ. சொல்லி அது கொடுத்து வந்தால் ம். அவர்களுக்கு இயற்கையாகவே அதுல ஆர்வம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்ப 3 வயதுல தொடக்கம் சின்ன சின்ன படம் உள்ள புத்தகங்கள், ஏனைய புத்தகங்களை காட்டி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வாசிப்பு வாசனைய சின்ன வயதுல இருந்தே ஆரம்பிச்சால் அந்த பிள்ளைக்கு வருமன்றதை நீங்க அழகாக சொல்லி இருக்கிறீர்களாம். அதுவும் ஏற்றுக்கொள்றோம். சரி, இப்பொழுது தெய்வானந்திட்ட வருகிறோம். தெய்வானந்தி, நீங்க என்ன செய்வீங்க? அநேகமான கருத்துக்களை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் பெற்றோரும் வாசிக்க வேண்டும். வீட்டுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவைகளுக்கு ஒதுக்கி பெற்றோரும் இருந்து வாசித்தால் அந்த பிள்ளை அவர்களை பின்பற்றும். அத்துடன் அருகிலுள்ள நூல் நிலையங்களுக்கு பிள்ளைகளுடன் சென்று பிள்ளைகளோட இருந்து பெற்றோர் செய்யும் பொழுது அவர்களும் சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கத்தை கைக்கொள்ள இலகுவாக இருக்கும். மற்றது அவர்களுக்கு ஏற்ற புத்தகங்களை அவர்களுக்கு எதிர ஆர்வம் இருக்குதோ அந்த துறையில, இப்ப விஞ்ஞானம் சொன்னால் விஞ்ஞானத்துல, சமயம் சொன்ன சமயம், அப்படி பிள்ளைக்கு ஆர்வம் உள்ள நாங்க திணிக்காமல் பிள்ளையுடைய ஆர்வத்தை நாங்க கண்டு அதற்கேற்ற புத்தகங்களை தெரிவு செய்கிறது மிகவும் அவசியம். நன்றி, நன்றி. உண்மைதான். அதாவது குழந்தை எதை விரும்புதோ, சில நேரங்கள்ல மேசையில நீங்க 5 புத்தகத்தை வச்சு விட்டா பிள்ளை வந்து ஒரு புத்தகத்தை எடுக்கும். இதைய நான் ஒருக்கா படிக்கலாமா, இது ஒருக்கா சொல்லி தாருங்களான்னு தாய் தகப்பனை எல்லாம் கேட்கும். அந்த நேரத்துல நாங்கள் அப்படி அந்த பிள்ளை விரும்பின புத்தகங்களை எடுத்து வாசிக்க செய்வதும் வந்து இன்னொரு பக்க சிறப்பு தான் அது. அப்ப பெற்றோர்கள் வாசிக்க வேண்டும், அதை பார்த்து குழந்தைகள் வாசிப்பார்கள் என்றது உண்மையான ஒன்றுதான். இப்பொழுது ராஜேந்திரம் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது அவரிடம் ஒரு கேள்வி. அதாவது இன்று மாணவர்கள் வணக்கம். இன்று மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு வாசனை குறைகிறதா இல்லையா? குறைகிறது. ஏன் குறைகிறது என்று உங்களை கேட்கிறோம்.
எங்களுடைய கல்வி திட்டத்திலேயே அது வாசிப்புக்கு குறைச்ச ஒரு வாய்ப்பா இருக்கு. முன்னால வந்து பிளாக் போர்ட்ல எழுதியிருப்பாங்க, ஓரல் ரீடிங் எல்லாம் உண்டு. இப்ப அப்படி பிளாக் போர்ட்ல எழுதி வாசிக்கவே முடியாது, வாசிக்கவும் கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. காரணம் இது ஒரு மெத்தட் வந்து ஏபிஎல் படிச்சுறாங்க, ஏபிஎல் அப்படி ஏஎல்எம் எஸ்ஏஎல்எம் அப்படின்னு பல மெத்தடுகள் எங்க சொல்றாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு தனியாத்தான் நம்ம சொல்லணும் போய். அந்த ஓரல் ரீடிங் எல்லாம் இப்போதைக்கு இல்ல. நம்ம படிக்கும் போதெல்லாம் ஓரல் ரீடிங் அப்படி பிளாக் போர்ட்ல பெருசா எழுதிருப்பாங்க, அது பிளாக் போர்ட்ல இருக்கும், எல்லா குழந்தையும் வாசிக்கும். வட்டம் வாசிக்கிற பொழுது ஒரு நல்ல திறமையான குழந்தைகள் 5 குழந்தைகள் வாசிச்சிடும். அப்புறம் அந்த குழந்தைகள் ஓரல் பிராக்டிஸ் கொடுக்கிற பொழுது எல்லா குழந்தைகளும் வாசிக்க ஆரம்பிச்சிடும். இப்பொழுது அந்த வாசிப்புக்கான அந்த திறன் தற்சமயம் இல்லை. அப்படி பிளாக் போர்ட்ல எழுதவே கூடாது, எழுதி போட்டு வாசிக்க கூடாது. எதுல எழுதி நாங்கள் வாசிக்கிறோம்? அப்ப இதுலயா எழுதி வாசிக்கிறோம்? அவங்க தனியா அவங்க நோட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க புக்கை பார்த்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக தான் வாசிக்க சொல்லி தரணுமா. அப்படிங்கிறது சுவை அதிகமா இருக்கும். அந்த குழந்தை தெரியாதுன்னா அது உச்சரிக்க தெரியாத, உச்சரிக்க தெரியாம தான் போகுது. அப்ப அது ஒரு தீமையாகவெல்லோ இருக்குது. ஆமா, இது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும் எங்களுக்கு. ஏனென்னா குழந்தை பிள்ளைகளுக்கு, அதாவது ஒன்று இப்பொழுது லேப்டாப் இதுகள் வந்த உடனே, இணையங்களில பிள்ளைகள் வந்த உடனே அது காட்சி ஊடகமாக அந்த பிள்ளைகளுக்கு வருது. இப்ப நாங்கள் பிளாக் போர்டில் எழுதி வரைக்கும் இயற்கையாகவே ஒரு கண் பார்க்கிற நிகழ்ச்சியை மனசு ஆனது கிடைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அங்க. ஆனால் அது இல்லாமல் போறது கவலைக்குரியது. சரி, இப்பொழுது சிவசெல்வ மாரிமுத்துவிடம் வருகிறேன். இப்ப நீங்க குறைகிறது என்றதே காரணம் சொன்னீர்கள். ஏன் குறைகிறது, அதுக்கு என்ன வழி செய்யலாம் என்றது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கிறது? மீண்டும் இனிய வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு அந்த வாசிப்பு திறன் குறைகிறதுக்கு முழு காரணம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 பேருடைய பங்கு உண்டு. ஒன்று பெற்றோர்கள், மற்றொன்று சமுதாயம். இந்த 2ஐயுமே நாம சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு அந்த பெற்றோர்கள், உதாரணத்துக்கு நான் ஒரு இருவரை இந்த இடத்துல மேற்கோள் காட்டலாம். ஒருத்தர் வந்து இந்த அரங்கிலேயே இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து நம்ம மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போதே அந்த அவர் பேர் எனக்கு பிரகலாதன் நினைக்கிறேன், அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த நமோ நாராயணன் படிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு சக்கரவியூகத்தை வந்து அபிமன்யுக்கு சொல்லி கொடுத்தது. இதே போல இந்த அரங்கில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நகுலா சிவநாதன் அவர்கள் அந்த அக்கா அவர்கள் என்கிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகளை நான் உண்டாயிருக்கும் போது, என் வயிற்றுல இருக்கும்போது நான் அடிக்கடி கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு. இப்போதைக்கு சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நடுவர் அவர்களே, உங்களுடைய மகள் மலேசியாவில தைப்பூசத்துல நிகழ்ச்சி தொகுப்பு, அதே போல ஏராளமான முருகன் கோவில்கள்ல சொற்பொழிவு நிகழ்ச்சி தொகுப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சிவன் கோவில் பக்கம் போன மாதிரி தெரியல, முருகன் கோயிலுக்கு போறாங்க. அப்போ இது அந்த தாயானவள் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுதே அதை வாசிச்சு கேட்டு 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 அது அந்த ஜீன் வழியா தன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கடத்தப்படுகிறது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பாருங்க, கர்ப்பமா இருக்கிறதையே செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடக்கூடிய காலம், ரீல்ஸ் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அதை வாசிக்கிற பக்குவம் இல்லை. சரி, இது பெற்றோர்கள் பண்ற பெரிய தப்பு. அவங்க கருவில் குழந்தை உண்டாயிருக்கும் போதே நிறைய நல்ல நூல்களை படிச்சா அது எப்படியும் உள்ள கடத்தப்படும். அது வந்து இன்னைக்கு இல்ல, அறிவு போச்சு. அதற்கடுத்து சமுதாயம் பாத்தீங்க அப்படின்னா, நடுவர் அவர்களே நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய, இப்போ ராஜேந்திரன் சார் சொன்னது போல வரி வடிவங்கள் நிலையான வரி வடிவங்களா இல்லை, அது ஓடுது, ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஐசைட் ப்ராப்ளம் வருது அவனுக்கு. நேரா ஒரு வார்த்தையை நிறைய பார்க்க முடியல. ஏன்னா இப்ப டிவில எல்லாம் நியூஸ் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? கீழே அப்படி ஓடிட்டே இருக்கும். இப்படித்தான் பள்ளிக்கூடங்கள்லயும் ஸ்மார்ட் போர்டுல ஓடிட்டே இருக்கு, பேருந்துகள்ல அந்த ஊர் பேரு ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் ரயில் வண்டிகள்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆட்டோக்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவன் எங்க படிக்கிறவங்க அதுன்னு சொல்லதுக்குள்ள அது போயிடும், அடுத்த ஊர் வந்துடும், அவன் எங்க போய் அந்த வார்த்தை. அப்ப சமுதாயம் முதல்ல பொறுப்பெடுக்கணும். எப்படின்னா நிறைய புத்தகங்கள், இப்போ சிவமணி அக்கா சொன்னது போல நிறைய புத்தகங்கள் வாங்கி அன்பளிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு மாற்று ஏற்பாடா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நடுவர் அவர்களே தினசரி ஒரு அரை மணி நேரம் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து வாசிக்கணும், ஏதாவது ஒண்ணு வாசிக்கணும்.
இதுல கிறிஸ்தவ சகோதரர்களை நான் ரொம்ப பாராட்டுவேன். பைபிள் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போய் கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும். அந்த தினசரி பைபிள் வாசிக்கிறாங்க. அவங்க மத நூல்களை வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து வாசிச்சுட்டாலே அவனுக்கு அந்த வாசிப்பு என்ன வந்துடும். அதை நாம பின்பற்றலாம். எந்த மதமா இருந்தாலும் சரி. இல்ல அவங்க இப்ப மத எங்களுக்கு நூல்களை இப்ப எங்களுக்கு தெரிகிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொடுதிரைகளில இப்ப அந்த ஓடிக்கொண்டிருக்கும் தொடுதிரைகளில நாங்கள் அந்த உடனடியாக அந்த பிள்ளைகளை வாசிக்க சொன்னா கொஞ்சம் கடினம். சின்ன பிள்ளைகளுக்கு முதலில் புத்தகங்கள்ல இருந்துதான் காலஞ்செல்ல செல்லத்தான் தொடுதிரைகளை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்றால் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நிச்சயமா அது யதார்த்தமா பாருங்கள். அவர்களுக்கு கைத்தொலைபேசி அல்லது ஐபேட்டையோ நாங்கள் கொடுத்தோம்னா அந்த குழந்தை கொப்பியில எழுதி வாசிக்கிறத குறைச்சிடும். இப்ப இன்னொன்று உச்சரிப்பு சரியா இல்லாததுனால் சொற்கள் வந்து புரட்சியாக சொல்லுதுன்னு பார்த்தா இன்னொரு காரணம் இருக்குது. அந்த சரியாக அந்த பிள்ளை பாடல் என்று எழுதி மனதுல பதிக்கிற வீதமும் குறைஞ்சிட்டுது. அதாவது எழுத்து வீதமும் குறைஞ்சிட்டுது. உடனடியாக ஓடுற திரையில வாசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம் என்றால் ஆரம்பத்துல நாங்கள் தொடுதிரைகளை விட்டுட்டு புத்தகத்திலும் கொப்பியிலும் அதாவது அபியாச கொப்பிகளில நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு எழுத பழக்கி அதில மனதில அவர்களை பதிக்க வச்சா பின்னர் தொடுதிரைகளை காட்டும் போது அந்த குழந்தைகள் ஓகே பின்பற்றி கொள்ளும். ஏன்னா இப்ப வேகம் விவேகமான வாசிப்பு உலகத்திலே இருக்கிறோம். படபடண்டு வாசிச்சு கொண்டு போக வேண்டிய சூழல் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கு. ஆனாலும் ஆரம்பத்தை ஏன் பெற்றோர்கள் நழுவ விடுகிறார்கள் என்றதுதான் கேள்வி. இப்ப எல்லாரும் சொல்லிட்டீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தேன் நான். புத்தகம் எடுத்து நாங்கள் வாசிக்கும் போது குழந்தை தானாக பக்கத்துல வந்து இருக்கும். அம்மா என்ன வாசிக்கிறா, அம்மா என்ன செய்கிறீங்கள் என்று அந்த குழந்தை தானாகவே கேட்கும். என்னவோ தெரியா நான் அந்த நேரம் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செய்தேன் என்று அன்று தொடக்கம் டயரி எழுதுவது எனது வழக்கம். நான் கணக்கு பாடத்தை வேகத்தை கூட்டுவதற்காக நானும் வந்திருந்து கணக்கை கொடுத்து செய்ய வைப்பேன். அப்பொழுது முதலாவது யார் செய்கிறான்றத ஒரு போட்டிய எங்களுக்குள்ள இருக்கும். கூட்டலோ கழித்தலோ சின்ன வகுப்புகள்ல பெரிய வகுப்பு சாங்களா தான் செய்வினோம். அப்ப நாங்கள் ஏன் அதை உற்சாகம் யார் செய்கிறோம் பார்ப்போம்ன்றோன்னா அம்மா விட நான் முந்த வேணும் நாங்க வடிவ செய்யணும் என்ற ஒரு உற்சாகத்திலும் அந்த வேகத்தையும் குழந்தைகளுக்கு கூட்டி பார்க்கறதுக்கு பெற்றோர்கள் தாங்களும் மேசையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய இந்த வாசிப்பு குறைகிற என்று எல்லோரும் பொதுவாக சொன்னாலும் உண்மையாகவே யதார்த்தமா வீடுகள்ல நடக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகத்தோட இருக்க வேணும். திருக்குறள் புத்தகத்தை நீங்கள் எடுங்க. குழந்தை ஒரு படம் உள்ள புத்தகத்தை எடுக்கும். அப்ப என்ன வாசிக்கணும் என்ன செய்யணும்ன்றதை பரிமாறிக்கொள்ளவே கணக்க ஒக்காபிள் அதாவது கணக்க சொற்கள் அந்த குழந்தைக்கு புரியும். இன்னைக்கு சாதாரணமாக நாங்க கேட்கிறோம் வீட்டுல ஒரு பெட்டி தெரியாது, பேக் தெரியாது, அது ஒரு பையன்னு சொல்லுவோம், பை தெரியாது. ஆங்கில சொற்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் சாதாரண தமிழ் சொற்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அப்ப இதனால நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்டா ஒரு சொல்லை தெரியாமல் அந்த குழந்தை போகுது அங்கால. இதை நாங்கள் நிறுத்தி வைக்க வேணுமென்றால் நாங்கள் வீட்டுல 3 வயதுல தொடக்கம் சொற்களை கூட்ட வேணும். சரி, இப்ப என்னென்ன விதமான சொற்கள் பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் அந்த சின்ன வயதிலேன்றதை நாங்க பார்ப்போம். ஏன்னா சின்ன வயது பெற்றோருக்கு தான் இது விழிப்புணர்வாக அறிவுரையாக இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இப்ப பார்ப்போம். நாங்கள் இப்ப வாசிக்கிறது குறைதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் குறைது அவர்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பொழுதுபோக்கு ஏனைய விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கு டான்ஸ் சங்கீதம் போன்றவற்றில ஊடாக அதிக அளவு உற்சாகம் காட்டுற பெற்றோர்கள் ஏன் எங்கள் மொழிக்கு ஊடாக அந்த பிள்ளைகளை விடையலைன்றது ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அப்ப பெற்றோரும் வாசிக்க வேணும் என்று சரி. இப்ப பெற்றோர் வாசித்தாலும் எப்படி இன்னும் ஒரு எப்படி அதாவது வாசிப்பதன் மூலம் பிள்ளைகளுக்கு எப்படி கூட்டி கொடுக்கலாம், எப்படி சொற்களை அறிமுகப்படுத்தலாம், அல்லது அவர்களுக்கு என்ன விடயங்களை இதுல தெளிவாக சொல்லலாம். இப்ப உங்களுக்கு டக்குன்னு நான் இந்த கேள்வியை கேட்டோன்னே யார் இதுக்கான பதில சொல்ல போறீங்க? அதாவது சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த பிள்ளைகளுக்கு சுற்றுச்சூழல்ல உள்ள பொருட்களை கூடுதலாக அறிமுகமாக இருக்கும். அதாவது ஒரு பந்தாக இருக்கலாம், ஒரு பூமரமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பூனை நாயாக இருக்கலாம். அது சின்ன வயதுல அது எந்தெந்த பொருட்களை பார்க்கிறதோ அது சம்பந்தமான கதைகளை கொடுக்கிற பொழுது அதுக்கு வந்து ஒரு ஆர்வம் கூடுதலாக இருக்கும். முதல்ல நாங்க வீட்டை தொடங்கலாம் தானே, வீடும் சூழலும். ஆமா, வீட்டில் உள்ள பொருட்கள்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி சூழல்ல. ஆமா, வீட்டுல நாங்க பந்து
மற்றது வெளியில நாங்க பட்டம் காட்டலாம், மரங்கள் காட்டலாம். ஓகே, அதை ஏற்றுக்கொள்றேன். ஆமா. அது போல அந்த பிள்ளைக்கு சிறு வயதுல வர்ணங்கள், படங்கள் நிறங்களோட கூடிய படங்கள், படப்புத்தகங்கள், படக்கதை புத்தகங்களை விரும்புவார்கள். அதையும் காட்டலாம். நிறைய படங்கள் சேர்ந்த அவர்களுடைய கற்பனை வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சியை கூட்டுறதா இருக்கும். அதுகள்ல அவர்களுக்கு ஆர்வம் அதிகமா வரும். புத்தக வாசிப்பை ஆர்வப்படுத்துற வகையில. ஆம், சரியாக சொன்னார். அதாவது ஒரு குழந்தைய வீட்டில மட்டும் நாங்கள் வச்சுக்கொண்டு பொருட்களையோ அல்லது ஏனைய விடயங்களையோ காட்ட முடியாது. வெளிச்சூழலிலும் அந்த குழந்தையை கொண்டு செல்ல வேணும், வெளிச்சூழலிலும் காட்ட வேணும். அப்பொழுதுதான் மரங்கள், பூக்கள், பழங்கள் அதை அந்த பிள்ளை கண்டுபிடிக்கக்கூடியதாயும் இருக்கும். தாய் மற்றவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கும். இப்பொழுது நாங்க சொல்றோம், கைபிடிச்சு கூட்டிக் கொண்டு போறோம். ஆனால் நாங்க பிள்ளையோட கதைக்க மாட்டோம். ஏதோ ஒரு யோசனையில போவோம். அதனாலதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கான சொற்கள்ல அந்த பாதி தெரியாம போகிறது. சரி, இப்பொழுது நான் சிவசெல்வம் அறிமுகத்தை கேட்கிறேன். ஒரு குழந்தையை நீங்கள் கொண்டு வெளியில் போகிறீர்கள். அந்த குழந்தையோட எப்படியான சொற்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க? அக்கா, ஒரு குழந்தையோட நாம இப்ப வெளியில போறோம் அப்படின்னா அவர்களுக்கு தேவையான பொருளை நாம அவங்க கிட்ட சொல்லணும். அந்த வயதுக்கு என்ன தேவை? சரி, இப்ப ஒரு 5 வயது குழந்தைய உங்களிடம் தருகிறேன். 5 வயது பிள்ளைய நீங்க கூட்டிக் கொண்டு போறீர்கள். அப்ப அந்த 5 வயது பிள்ளைக்கு தெரியும் எவ்வளவு கெப்பாசிட்டி, ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கலாம். அப்படியான குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படியான சொற்களை அறிமுகப்படுத்தினால் இவன் வாழ்க்கையில இது இப்ப உதவக்கூடியதா இருக்கும் என்று நினைச்சா எதை சொல்லுவீங்க? அக்கா, இப்ப இந்த 5 வயது குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? நல்ல கேள்விதான். சரி, ஏதோ சரி, பெண் குழந்தை என்றே சொல்லுவோம். ஏன்னா இப்போ 5 வயது பெண் குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன் கடைக்கு, என்னுடைய மகளை நான் இப்ப கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு வைங்களேன். ஏதோ வெளியில போறேன். போகும்போது முதல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு பூ, ஒரு சின்ன பூவை வாங்கி கொடுத்து, இது பூ அப்படிங்கிறத ஒரு நாள் சொல்லி கொடுத்தா அந்த கடைக்கிட்ட வந்த உடனே அப்பா பூன்னு மறுநாள் அந்த பிள்ளை சொல்லிடும். மறுநாள் ஒரு 2 நாள் அந்த பூங்கிறத மட்டும் சொல்லிட்டு அடுத்து இது மல்லிகைப்பூ, இது ரோஜா பூன்னு 2 பூவை வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த 2 நாள்ல அந்த பிள்ளை இது மல்லிகைப்பூ, இது ரோஜா பூ, மல்லிகைப்பூ அப்பா ரோஜா பூ வாங்கித்தா அப்படின்னு கேட்டு, இது ரோஜா, இது மல்லிங்கிறது கேட்டு, அதை தாண்டி இனிப்பு கடைக்கு போறோம்னு வைங்களேன், அந்த லட்டு, ஜிலேபி ஏதாவது ஒன்ன மட்டும் ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு இது லட்டு அப்படிங்கறத மட்டும் சொல்லி கொடுத்துட்டு பழக்கிடலாம். இப்போ இதுக்கு அடுத்தடுத்து வரும்போது பொம்மை கடைக்கு போறதா இருக்கட்டும், இது நெயில் பாலிஷ் போடுறது, இந்த பொட்டு, இந்த மாதிரியான பொருட்களோட வார்த்தைகளை நாம சொல்லி கொடுக்கிறோம். இதே இதை நான் ஒரு பையனை கூட்டிட்டு போறேன்னு வைங்களேன், ஒரு குட்டி பையன் என்னுடைய மகனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா அங்க என்ன பொம்மை இருக்கு, கார், பஸ், ஆட்டோ, இதுதான் அவனுக்கு தெரியும். இப்ப வண்டியில போகும்போதே இப்ப என்னுடைய மகனை வண்டியில நான் உட்கார்ந்துட்டு என் மகனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த வண்டி பட்டனை அமுக்குடா, அதை அமுக்கு அப்படின்னு சொல்லும் போது சிவப்பு கலர்ல இருக்கிற பட்டனை அமுக்கு. இப்ப வீடுகள்லயே நாம சொல்லலாம்க்கா, அந்த லைட்டு ஃபேனை போடும் போது 4 சுவிட்ச் ஒரே கலர்ல இருக்கும். அதுல ஒரு சுவிட்சுக்கு மட்டும் சிவப்பு கலர்ல ஒரு பொட்டை ஒட்டி வச்சுட்டு அந்த சிவப்பு கலர்ல பட்டனை அமுக்குடா அப்படின்னா அவர் 4 நாள் பார்த்துட்டானா 5ஆவது நாள் அது சிவப்பு கலருங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இப்படித்தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகள்ல இருந்தே நாம கொண்டு ஈஸியா அவங்கள வாசிக்க. ஏற்றுக்கொள்றேன். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தான். அதாவது ஆண் குழந்தைகள் கூடுதலாக போக்குவரத்து சாதனங்களை விரும்புவது வழக்கம். உண்மையிலதான். என்றால் எங்கட வீட்டிலும் பார்த்திருக்கிறேன் தான் நான் வித்தியாசங்கள். பெண்கள் என்ற உடனே அவர்கள் பொம்மைகள், பொட்டுகள், வண்ணங்கள் அவற்றை விரும்புவது உண்டுதான். சிறப்பாக சொன்னீர்கள், வாழ்த்துக்களை. என்றால் பெண்ணைத்தான் தந்தா ஆணையும் சேர்த்து சொல்லி விட்டீர்கள். நன்றி. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வயது குரூப்புக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற சொற்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, தெய்வானந்தியிடம் இப்ப நோர்வேயில நான் ஒரு குழந்தைய தருகிறேன், 6 வயது பிள்ளை. இந்த 6 வயது பிள்ளையை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகும்போதோ அல்லது உங்களோட வீட்டில இருக்கும் போதோ எப்படியான சொற்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவீர்கள் என்று கேட்கிறேன். ஆமா, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி எவ்வளவுக்கு இருக்கின்றது நாங்க முதல் யோசிக்கணும். அதாவது எவ்வளவுக்கு அந்த பிள்ளை உள்வாங்குதுன்னு சொல்லி, உதாரணமாக சமையலறை
எங்களுக்கு அது தெரியாது. இந்த பிள்ளை இப்ப ஓ நாங்கள் ஒரு குழந்தைய எடுத்தா வீட்டை வருதுகள் ஒரு குழந்தைய எடுத்தா அது எவ்வளவு படிக்குது எவ்வளவு செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சும்மா இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல தருகிறேன். ஆமா இப்ப சமையலர் இப்ப அதாவது உருவங்களை பார்த்துதான் பிள்ளைகள் கற்கிறது கூட. அதே நேரம் நிறங்களும் பிள்ளைகளுக்கு கவர்ச்சியை கொடுக்க. அப்படி என்னும் பொழுது இலகுவாக நாங்கள் வீட்டுல பயன்படுத்துகின்ற இப்ப புத்தகம் என்றாலும் பேனா பென்சில் என்ன என்றாலும் அந்த பிள்ளைக்கு உருவத்தை காணிக்கல அந்த பிள்ளைக்கு மனதுல படியும். மற்றபடி எனக்கு இதுல அனுபவம் குறைவு. வேற கேள்வியில கேட்டீங்கன்னா நான் சரி சரியா பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல நாங்க நீங்க பனிய சொல்லி இருக்கலாமே. முதல் ஒரு குழந்தைய கூட்டிக் கொண்டு போகும்போது நீங்க பனி காட்டுவீங்க. நான் நோர்வேண்ட் எடுத்தது என்னென்றால் முதலாவதாக அந்த சினோ இருக்கும். அவர்களுக்கு பனி இது சினோ என்று நீங்க சொல்லுவீர்கள் அடிக்கடி. இது பனி என்றதை காட்டணும் வெளியில. நல்லது. அதாவது மரங்கள் பூக்கள் பழங்கள் கடைகளுக்கு கொண்டு போனால் மிட்டாய்கள் பிள்ளைய கூட்டிக்கொண்டு இப்ப நீங்க இப்ப சிந்திக்க வேணும். நான் சொல்றேன் உங்களோட கையில தாரம் அப்ப கூட்டிக் கொண்டு போய்க்க என்னென்ன காட்டுவீங்களு. சரி வனிதாவிடம் தருகிறேன். வனிதா உங்களிடம் 6 வயது பிள்ளைய தருகிறேன். சரி நீங்கள் என்னத்தை முக்கியமாக காட்டுவீர்கள் அவர்களுக்கு? ஒரு 6 வயது குழந்தைய நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம்னா அவங்களுக்கு எது சரி ஓரளவுக்கு தெரியும். அவங்க அசம்சன் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு கூட்டு போறோம்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்தாங்க இது இவ்வளவு வாங்கிட்டு திரும்பி எவ்வளவு கொடுப்பீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்கணும், அவங்க எவ்வளவு திருப்பி தருவாங்க அப்படின்ற அந்த கணக்கு விளக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த 6 வயதுன்றப்போ இல்ல அந்த இல்ல அந்த கணக்கு கணக்கு வழக்கு தேவையில்லை. அது கணக்கு வழக்கு கடைக்குள்ள போனா நீங்க சொற்களை என்ன விடயத்தை சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சொற்களை அதாவது அவர்களுக்கு பொக்காப்புல கூட்டணும். கணக்குக்குள்ள போக வேண்டாம். வெளியில கூட்டிக் கொண்டு போறீங்க என்னத்தை காட்டுவீங்கன்னு கேக்குறேன் முக்கியமா. இல்ல ஆஹ் அறிமுகப்படுத்துங்க. மலை அந்த மலையெல்லாம் சொல்லி தரலாம். சரி மலை மரங்கள் பத்தி இயற்கை. பழங்களுடைய வேரியேஷன் அந்த பழங்கள் இது என்னென்ன பழம் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கலாம். அத சொல்லி தரலாம். பூக்கள் ஒரு மார்க்கெட் கூட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன பழங்கள் பூக்கள் அந்த காய்கறிகள் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். 6 வயசுன்றப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பெரியப்பா சித்தப்பா அவங்களுடைய உறவினர்கள்லாம் யார் யாரு அப்படின்றத கரெக்டா அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். இது பெரியம்மா பெரியப்பா இது சித்தப்பா இது சித்தி அப்படின்றத நம்ம உறவுகளை அறிமுகப்படுத்தலாம். சரி சரி கெட்டிக்காரு. சரி ஆமா இப்பொழுது இப்ப ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விதமானதுதான் வேற வெளியில கூட்டிக் கொண்டு போய்க்க மரங்கள் பூக்கள் அப்படித்தானே வேற. சரி இப்பொழுது நான் முக்கியமாக நீங்கள் அந்த டிராபிக் லைட்டை சொன்னா விட்டுட்டீர்கள். வெளியில கூட்டிக் கொண்டு போகும்பொழுது அந்த டிராபிக் லைட் தான் அந்த பிள்ளைக்கு முக்கியமாக காட்ட வேணும். சிவப்பு பச்சை வண்ணம் நிறங்களை காட்ட வேணும். நாங்க பச்சையில போறோம் சிவப்புல நிக்கிறோம்ன்றதை ஒரு குழந்தைய ரோட்டில கூட்டிக் கொண்டு போய்க்க முதல் நாங்கள் அதை பதிய செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கிராஸ் பண்ணிக்குள்ள அந்த குழந்தைக்கு அது தெரிய வேண்டியது. அந்த இடத்திலேயே நாங்கள் 3 விதமான விடயத்தை சொல்லலாம். ஒன்று நிறங்களை சொல்லலாம் சிவப்பு பச்சை மஞ்சள். 2வது அவருக்கு ஒரு செய்தியை சொல்றோம். பச்சை நிறத்துல இருக்கிறபடியால் நாங்கள் போகலாம், அந்த மனிதர் எரியுது நாங்கள் போகலாம் என்றது. சிவப்பு லைட்டு எப்பவும் ஆபத்தை உருவாக்கக்கூடியது. சிவப்பு லைட்டுல நாங்கள் நிக்க வேணும் என்ற ஒன்றை அந்த குழந்தைகளுக்கு முதலிலே நாங்க சொல்லி வைக்க விரும்புகிறோம். அது ஒரு நிறத்தோடையும் சூழலோடையும் தொடர்பு படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சரி இப்ப ராஜேந்திரன் வித்தியாசமாக யோசிக்கிறவர். சரி இப்ப ராஜேந்திரனிடம் இப்ப எல்லாருக்கும் 5, 6 வயதும் கதைக்கக்கூடிய பிள்ளைகள் தான், கதைக்காத பிள்ளைகள் இல்ல. சரி அவரிடம் 4 வயது குழந்தைய கொடுப்போம். கொஞ்சம் சின்னந்தான். சரி எப்படி கொண்டு போவாருன்னு பாப்போம். அனுபவமும் இருக்குது. 4 வயது குழந்தை. சரி 10 வயது குழந்தைதான். 4 வயது குழந்தைகள்கிட்ட அதிகம் பொம்மைகளை வாங்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விருப்பப்பட்ட பொம்மையை தூக்கி எடுக்கும். சரி சின்ன சின்ன பொருளா போட்டோம்னா அதுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் தூக்கும். அதுக்கு அது எடுக்கிறத வச்சு எதிர்ச்சலாம் இதனுடைய பெயர்கள் இது அப்படிங்கிற நான் அந்த பொம்மைகளை வச்சு எதிர்ச்சலாம் அந்த குழந்தைகளுக்கு காட்டலாம். இன்னொன்னு சாய்ஸ் அந்த குழந்தைகளுடைய சாய்ஸ் தான். 4 வயசு குழந்தைக்கு நம்ம இதை சொல்லக்கூடாது. அந்த குழந்தைய அந்த பொருளை காட்டும். கடைவீதிக்கு போனால் அந்த குழந்தை எனக்கு இதை வாங்கி கொடுத்த காட்டும். அதாவது நான் நகைக்கடைக்கு போனா கூட நகையை கேட்காது, ஒரு பலூன் இருந்தா பலூனை தான் கேட்கும். அந்த குழந்தைக்கு நீங்க அது அந்த பலூன் மேலதான் அதுக்கு ஆசை. 4 வயசு குழந்தைக்கு பலூன் இருந்துச்சுன்னா அது பெருசா இருக்கும், அதை காட்டும். அது எப்படி ஊதுனா எப்படி அல்ல சில பாடல்கள் இருக்கலாம். 10 காசு பலூன் ஒண்ணு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சலாம் அந்த பாட்டு. அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ரைம்ஸ் தான்.
ஆமா பாடல்கள் தான் அந்த 4 வயது குழந்தைகளை மீண்டும் மீண்டும் அதை தோணும். சரி. அது ஒரு குழந்தைகள் பொருளை கண்டுட்டு அதை பாடல் மூலம் அந்த குழந்தைகளுக்கு பாடலாம். விளங்கப்படுத்த. ஆமா 10 காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன், பைய பைய ஊதவே பானை போல ஆனது, பானை போல ஆனது, விரைவில் வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா வெடிக்கும் சத்தம் கேட்கலான்னு டபார் வெடிச்சிடும். இதான். அதோட அந்த குழந்தை ரொம்ப சிரிக்கும். ஆமா. அதே போல Okay. அந்த பலூன் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அதே பாடும். 2 வட்டம் பாடிட்டோம்னா 10 காசு விலையில இது அரைவரையா பாடிக்கிட்டு நினைச்சு அதை ஊதும். ஆமா. ஊதிய வெடிக்க வைக்க பார்க்கும். சரி இந்த சரி மாதிரி ஒரு வேடிக்கை காட்டி அந்த குழந்தைகளுக்கு அந்த இது ஊதுனா வெடிச்சிரும், ஒரு அளவுக்கு மேல போனா அது வெடிக்குங்கிறது அந்த குழந்தை அறிஞ்சிரும். அந்த பலூன் வெடிக்கும், ஆமா சத்தம் கொடுக்கும். அப்போ கேட்டல் வந்துரும், அதுல கேட்டல் வந்துரும், பாடல் ரைம்ங்க பாடலுக்கு தோணும். அந்த பொருள்கள் வந்து அந்த மாதிரி சில 4 வயது குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள்கள் மீது ஆசை. சரி. வேற இப்ப நீங்கள் தின்பண்டமெல்லாம் பலூனை வந்து பலூன் சொல்லி படிப்பிக்கிற நீங்கள் தமிழ்ல உங்களோட பிள்ளைகளுக்கு மேடம் பலூனு இல்ல பலூன் வந்து ஆங்கில அந்த சொல்லி நீங்க பாடசாலையில கற்பிக்கிறீங்கள். பலூன் என்ன? பலூனண்டா பலூனுக்கு சரியான தமிழ் சொல்லு பூதி. பூவன்னா தீனா. அது ஆங்கில சொல்லத்தானே கூட பாவிக்கிறீங்க அங்க. நாங்க அத பலூன்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யணும், அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் காட்டுறோம். நாங்க அதுக்கான தமிழ் சொற்கள் எல்லாம் அதுக்கு தூய தமிழ் செல்வமாக தூய தமிழ் பற்றாளர் இல்ல, அந்த தூய தமிழ் தான் சொல்லணுங்கிறதுக்கு நம்ம தமிழுடன் நம்ம தமிழ்னா எல்லா மொழிகளும் கலந்துதான் இருக்கு கொடுக்குறோம். நம்ம சுத்த தமிழ்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்றது இல்ல. நீங்க தூய தமிழ் சொல்லுங்க. பலூனுக்கு தூய தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊத்தாம்பட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. நீங்க கிராமத்து வழக்கு ஊத்தாம்பட்டி. சரி. நாங்க எங்கட வழக்கு இப்ப புது தமிழ் அகராதியில வந்திருக்கு பூதி. அப்ப பிளாஸ்டிக்கு நெகிழிதானோ? பிளாஸ்டிக்கு நெகிழிதானோ? நெகிழி. தெய்வானந்தி கையோத்துறா. தெய்வானந்தி சொல்லுங்க. இல்ல, பிள்ளைகளுக்கு சொற்களை நாங்கள் பிள்ளைங்க அகராதியை நாங்கள் கூட்ட வேணும்னு சொன்னால், இப்ப பழக்கடையோ மரக்கறி கடையோ அல்லது கடையில ஒவ்வொரு பகுதிகளையும் மீன் வகைகள் அப்படி இலகுவாகவே நாங்கள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு காட்டக்கூடியது. சூப்பர் மார்க்கெட், அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னா விதம் விதமான இடங்கள்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுகள்ல அவர்களுக்கு காட்டி நாங்க சொல்லி கொடுக்கலாம். நிச்சயம். அதாவது ஒரு பிள்ளைண்ட சொற்களஞ்சியங்களை நாங்க கூட்ட வேணுமெண்டா அவர்களுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா, அவர்கள் ஒரு இடத்துல ஒரு கடையண்டா கடை அல்லது ஒரு மிட்டாய் கடையண்டா மிட்டாய் கடை அல்லது பூக்கடையண்டா பூக்கடையை கொண்டு போய் ஒவ்வொன்றையும் நாங்க ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. சரி. இப்ப நாங்கள் என்னண்டா இப்ப ஒரு விளையாட்டா வந்துட்டோம். ஏன்னு கேட்டா நாங்கள் இப்ப சொற்களஞ்சியத்தை கூட்ட வேணும். இனி அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாசிப்பு வாசனை கூட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன புத்தகங்களை கொடுத்து அவர்களை வாசிக்க சொல்லி நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. ஏனென்றால் இன்றைய பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை, வேலை வீடு அவசர சூழல்ல இருப்பதனால அந்த குழந்தைகளை கவனிக்கிற வீதம் குறைந்து விட்டது. அது எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கிறது. அந்த குறைந்த வீதத்தை நாங்கள் மாலை நேரங்களில் குழந்தைகளோட இருந்து அந்த நூல்களை வாசிக்க அவர்களுக்கு ஒரு தேட்டத்தை ஏற்படுத்த விடலாம் என்பது எங்களுடைய ஒரு கருத்து. ஆனால் இப்பொழுது இன்னொரு கருத்து இருக்குது தானே. ஏன் இப்பொழுது இணையங்களிலும் நாங்கள் வாசிக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாங்க வாசிக்கிறோம், இணையத்தில வாசிக்கிறோம். இப்ப இணையத்தில வாசிக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு ஏற்படுற தீமைகள் என்ன? நன்மைகள் நிறைய இருக்குது. ஓகே, நிறைய புத்தகங்களை வேண்டலாம், நூலகத்துல வாசிக்கலாம் இருக்கு. என்ன தீமை எங்களுக்கு திடீரென ஒரு குழந்தைகளை விடும்போது, குழந்தைகள்னா 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை சொல்றேன், அவர்களை இணையத்தில் வாசிக்க விடும்போது ஏற்படுற தீமைகள் என்ன பாப்பா? யார் சொல்ல போறீங்க? வனிதா. அவர்கள் இணையத்தில் வாசிக்கிற பொழுது புத்தகத்தையே மறக்கிறாங்க, புத்தகத்தை படிக்கிறது வெறுக்கிறாங்க. புத்தக வாசிப்பை வெறுக்கிறது குழந்தைகள். செல்லுதான் பார்க்கணும்னு தோன்றாங்க. இது கொஞ்சம் லைட்டிங்கா ஒரு அட்ராக்டிவா இருக்கிறதுனால செல்லு புத்தகமா வேண்டாம், செல்லுதான் படிக்க போறேன்னு சொல்லுதுங்க. அது வந்து நம்ம கண்ணெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ரேஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுல அது குழந்தைகளுக்கு தெரியல. என்னைக்கு செல்லு வந்துச்சோ அதனால இன்னைக்கு நூலகங்களுக்கு செல்லுகின்ற பழக்கத்தை மனிதர்கள் விட்டுட்டாங்க. நூலகம் எல்லாம் நூலாடைகள், அதாவது நூலாம் சொல்லுங்களா, அந்த அது மாதிரி அடைஞ்சிருக்க தவிர யாரும் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. இப்ப புத்தகம் எழுதுற கவிஞர்களோ எழுத்தாளர்களோ
நாம் எழுதுற புத்தகத்தை படிப்பதற்கு ஆள் இல்லையே, எல்லாரும் இணையத்திலே படிக்கிறார்களே என்று புத்தகம் வெளியிடுவோம் யோசிக்கிறாங்க. சரி அதனால சரி எழுதி சரி வச்சுட்டு அதனால வாசிப்புங்கிறது இந்த செல்லில் படிக்கிறது வந்து என்னன்னா பல புத்தகத்தில் படிக்கிறது மாதிரி அதை இனிமை கொடுக்காது. செல்லுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா புத்தகத்தை வெறுக்க தோணுது. நம்மளே வந்து செல்லுல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கிடைச்சா யூடியூப் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் தவிர புத்தகத்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மகிட்டே இல்லை. நல்லது. ஏனென்றால் நீங்க சொன்ன சரிதான். அதாவது செல் எங்களுக்கு முன்னால இருக்கிறபடியால் அதில் சென்று வாசிக்கலாம் என்று நினைத்தாலும் அது எங்கேயோ காட்சி ஊடகத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு சென்று விடும். அதனால முதலில நாங்க எங்களுக்கு வடிவாத முதலில நாங்கள் இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்கு பிள்ளைகளை அடிமையாக்க கூடாது. மிக கவனமாக இருக்கணும். முதல் புத்தகங்களை வாசித்து அதன் பிறகு செல்லுக்கோ ஏனைய இலத்திரனியல் ஊடகங்களுக்கோ வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த முதல் கடினத்தை தாங்கி சுலபமான வழிக்கு கொண்டு வர்றது இப்பவும் நல்லா. ஆனால் முதலே சுலபமான வழியை காட்டிவிட்டால் பிள்ளை ஒருபோதுமே புத்தகம் எடுத்து வாசிக்கக்கூடிய நிலைக்கு வராது. ஏன்னா பிள்ளைகள் புத்தகத்தை வெறுக்கிறார்கள். ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பக்கத்தை வாசிச்சு கொண்டு வாங்க. நான் வாசிச்சேன் தான், ஒரு கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேன். வாசிக்கிறோம் அப்படி அண்டு கொண்டு போறது அண்டு இல்லை. அதாவது மனதில பதிய வச்சு வாசிக்கிற குழந்தைகள் தான் எதிர்காலங்களில சிறந்தவர்களாக வருவார்கள். ஏனென்றால் நூலை நோக்கி நீ குனிந்தாயானால் நிமிர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு அத்தியாயத்தை தான் நீ பெற்றுக்கொள்றாய் என்று சொல்லுவார்கள். பல நூலாசிரியர்கள் கூட சொல்லினோம், குனிந்து படித்தால் நீ நிமிர்ந்துதான் நிற்பாண்டு. அப்ப ஏன் நாங்கள் அந்த குழந்தைகளை எடுத்த உடனே சின்ன குழந்தைகளுக்கு இந்த கைத்தொலைபேசியோ ஏனைய இலத்திரனியல் உபகரணங்களோ கொடுக்கிறோம் என்பதை இப்பொழுது பெற்றோர்கள் உணர்கிறார்கள். நாங்கள் செய்தது பிழை என்றே சொல்லுகிறார்கள். ஆதலால் நாங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே சின்ன வயதுல முதல் புத்தகங்களை தொட்டு, அதாவது ஒரு நூலை தொடும்போது கூட இவ்வளவு அந்த தாள்கள் படும் சுகம் என்ன தனிச்சுவம் என்று சொல்லுவோம். ஏன்னா அதுல பதிஞ்சது இளமை கல்வி சிலையில் எழுத்து. நாங்க சின்ன வகுப்புல படிச்சோம். அதை அப்படியே எழுதி வச்சு அந்த புத்தகத்துல படிச்சது அந்த தாளை தொட்டு படிக்க எங்களுக்கு அறிவு கூட வந்ததை நினைத்து பார்க்கிறோம். அதை விட ஆனா எழுதுக்க மண்ணில் எழுதும். அப்ப அந்த கையின் உணர்வு அந்த எழுத்தோட சேர்த்து வரைக்க மனதில பதியும். ஆனால் இன்று குழந்தைகளுக்கு எழுத்து வாசனை கூட அந்த ஏதோ தானோ ஒன்று எழுதுது, அதை மனதில வச்சு எழுதுறதே குறைஞ்சு போச்சு. காரணம் இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்கு அடிமையாததால் தான். அதெல்லாம் நாங்க குழந்தைகளை எடுத்த உடனே விடக்கூடாதுன்றது ஒரு கருத்து இருக்கு. சரி, வேற என்ன தீமை இதனால இருக்கு? சின்ன வயதிலேயே நாங்கள் கைத்தொலைபேசியையோ ஏனையவற்றையோ கொடுத்து வாசிக்கிறோம்டா சிவசெல்லம் ஆரம்பித்து என்ன தீமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அக்கா, இப்போ அலைபேசிகள்லயோ இல்லது தொடுதிரை கணினிலயோ அல்லது மடிக்கணினிலயோ நம்ம அதாவது இணைய வழியில நாம படிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அதுல அந்த கவன சிதறல் அப்படிங்கிறது நிறைய கட்டிக்காது. ஆமா, மிக சிறப்பு. இப்போ அந்த வாசிச்சுக்கிட்டே இருப்போம், இடையில ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வரும், அதை பார்த்த உடனே சரி போய் பார்ப்போமே அப்படிங்கறது அங்க போயிடும். இன்னொன்னு, அந்த வயதுக்கு மீறிய செயல்பாடுகள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ராஜேந்திரன் மாதிரி நல்ல பையன்கிட்ட ஒரு செல்போனை கொடுத்து படின்னு சொன்னா அவர் கொடுத்து வச்சதை மட்டும் படிப்பாரு. என்னைய மாதிரி ஒரு அப்நார்மல் மோசமான பையன்கிட்ட கொடுத்த உடனே அதுக்குள்ள என்னென்ன கெடுதல்கள்லாம் அது என் வயசுக்கு மீறின செயல்பாடுகள் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ள போகலாமா, அந்த படங்களை பார்க்கலாமா, அந்த காணொலியை பார்க்கலாமாங்கிற மைண்ட் மாறும். அப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்வுகள் மொத்தத்துல இருக்கக்கூடிய இதை விட இது நல்லா இருக்கு, என்னத்தை போட்டு படிக்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இன்னொன்னு, அதிகமா அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம புத்தகத்துல எந்த வயசுக்கு எது தேவையோ அதை மட்டும் அவன் வாசிச்சா போதும். 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். 5ஆம் வகுப்புக்கு மாணவனுக்கு தான் அம்மா தெரியணும். 10ஆம் வகுப்புக்கு மாணவனுக்கு தான் அம்மா இங்கே வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுயமா கட்டுரை எழுத தெரியும். ஆனா நம்ம அந்த இளவயதிலேயே செல்போனை கொடுக்கும் போது, மடிக்கணினி இணையத்துல படிக்கும் போது அவன் வயசுக்கு மீறின தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அடுத்து அவன் அதை எப்படி செயல்படுத்தலான்னு யோசிக்க. அப்ப நிறைய சமூக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு கூட இந்த இணைய வழி வாசிப்பு முக்கிய காரணமா அமையுது. இன்னைக்கு முக்காவாசி பேர் கண்ணாடி போட்டு தெரியணும்னா அது காரணம் இந்த செல்போனாலதான். மணிதாக்காலாம் பாருங்க, எவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுட்டாங்க, அப்ப எவ்வளவு வாசிச்சிருப்பாங்க. நான் பரவாயில்ல. அப்ப இந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள், மனநல கோளாறுகள் வர்றதற்கும் இந்த இணையதள வாசிப்பு காரணம். சரியாக சொன்னீங்க. முதலாவது சொல்லுங்க என்னண்டு அந்த மன அழுத்தம் வர்றதுக்கும் காரணமா அமையுதாக்கா. எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து நான் ஒரு வகையான பைத்தியம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய புத்தக கடையில போய் அந்த பழைய புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 1896 அச்சிட்ட ஒரு புத்தகம் என்கிட்ட இருக்கு. ஒரு ஆன்மீக புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்துல நான் வந்து அந்த புத்தகத்தை வெறும் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டுல வந்து வாசிக்கிறேன் அக்கா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் அந்த புத்தகத்துல அங்கங்க கோடு போட்டு கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. முன்னாடி கையெழுத்து போட்டு கோடு போட்டு மேற்கோள் காமிச்சு அதை குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தது நினைச்சேன், எவ்வளவு ஒரு அற்புதமான புத்தகம். அப்படி எனக்கு நிறைய இடங்கள்ல பேசுறதுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு அந்த புத்தகம் பயன்பட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த புத்தகத்தை கொண்டு இப்படி பழைய கடையில போட்டு அவர் வர வாரிசுகளை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். அது எவ்வளவு ஒரு பொக்கிஷம். இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த தொடு உணர்வு, அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது வரக்கூடிய ஒரு உணர்வும், அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு செல்போன் தள்ளிட்டே போகும்போது வர்ற உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பா படிச்ச தாத்தா அப்படிங்கிற ஒரு உணர்வோட படிச்சா அவங்க குறிச்சு வச்ச மேற்கோள்களும் நமக்கு பயன்படும். ஆனா அந்த இணைய வழியில அதற்கு வாய்ப்பு. நீங்கள் இப்ப சொன்ன உடனே நான் இப்பொழுது எல்லாரையும் கேட்கிறேன், அண்மையில நீங்கள் வாசிச்சது அல்லது ஏற்கனவே வாசிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு 2 வரி சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்து விழா என்ற சொல்லு வரைக்குள்ளேயே அது விளைவு என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று அண்மையில நான் அதை படித்திருந்தேன். என்றால் விழா எப்படி வந்தது என்று ஆராய்க்கு தெரியல, அது விழா எப்படி வந்தாண்டு. இன்னொரு புத்தகம் ஏதோ ஒரு விடயத்தை வாசிக்க போகும்போது விளைவு என்ற சொல்லில் இருந்துதான் விழா என்ற சொல்லு வந்ததாக விவேகானந்தன் மாஸ்டர் எழுதின ஒரு நூல்ல இருந்ததை நான் அறிஞ்சிருந்தேன். அதுபோல நீங்கள் சொன்ன மாதிரி பழங்கால நூல்களில வந்து அந்த பனுவல்கள் வந்து நிறைய நல்ல நீதி விடயங்களை எங்களுக்கு சொல்லி தருகின்றன. அதனாலே கண்ட இடத்திலே இருந்தாலும் அந்த புத்தகங்களை வாசிக்கிறது எப்போதும் சிறப்பு. நீங்க சொன்ன மிக முக்கியமானது இன்றைக்கு மாணவரிடையே கவன சிதறல், அதாவது அந்த கவனம் ஒருநிலைப்படுத்துற நிலை குறையுது. அது சொல்லுவார்கள், இந்த என்னென்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அதை எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஒன்று கொன்வகேஷன் சம்பாசனையை கேட்க வேணும், 2வது கொன்சன்ட்ரேஷன். அது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு குறைகிறதுக்கு காரணம் இந்த தொடுதிரைகளில அவர்கள் பல பக்கங்களில போகிறார்கள். நாங்க நேரடியாக சூமில வகுப்புகள் வச்சா சில பிள்ளைகள் கைத்தொலைபேசி எடுத்து கீழே ஏதோ டக் 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 டக்குன்னு அங்க உடனடியாக வேற பக்கங்களுக்கு போடுவார்கள். கண்டே பிடிச்சிடுவான். திருக்குறள் வகுப்பிலே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இந்த பிள்ளை என்னென்ன செய்யுதாண்டு. அப்ப இங்க கவன சிதறல் மிக முக்கியமான ஒரு விடயம். அதை மாணவர்களிடையே நாங்க புகுத்தவனு. நீங்கள் ஒரு விடயத்தை வாசிக்க சரியான நேராக அதை வாசிக்கக்கூடிய வல்லமையை உருவாக்க வேணுமண்டு. என்ன பாடசாலையில வாசிக்க சில பிள்ளைகள் எங்கேயோ போடுவினம், தியானம் முழுதும் எங்கேயோ, ஆனா எழுத்த மட்டும் வாசிப்பார்கள். வீட்டில ஒரு குழந்தை வாசிக்க அது சரியாக மனதை அந்த எழுத்தின்பால் செலுத்தி வாசிக்கும் போதுதான் அந்த பிள்ளைக்கு சரியாக மனதில பதியக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதை நாங்கள் ஊக்குவிக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். சரி, அண்மையில வாசிச்ச புத்தகம் என்றால் அவர் ஆன்மீகத்தை பற்றி சொன்னார். ஆனா என்ன விடயம் என்று சொல்லல. நீங்கள் யாராவது ஏதாவது நூலை படிச்சிருந்தால் அதில் ஒரு சில வார்த்தைகளை ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வாசிப்பு வாசனை என்ற இறுதி பகுதியில இன்னும் 5 நிமிடங்கள்ல நிறைவு செய்வோம். இப்ப எங்களுக்கு தெரியும் வாசிப்பு வாசனை குறையுது. ஏன் குறையுது என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். குறைகிறதால ஏற்படுற தீமை பல சொற்களை அறிய முடியாமல் இருக்கு. பல விடயங்களை, தமிழில் உள்ள நல்ல விடயங்களை அறிய முடியாமல் அந்த குழந்தை போகுது. அப்ப இதனால நாங்கள் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து அதை அறிய வர அந்த பிள்ளைக்கு வெறுப்பாக இருக்குது. வேப்பங்கா மாதிரி கைக்குது. ஏனென்றால் உலக நீதிய நாங்க படிக்கிறோம் என்றால் அது ஓதாமல் ஒரு நாளும் ஒழிய வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அப்ப நாங்க அந்த நீதி நூல்களை ஒரு குறிப்பிட்ட வயதுல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம காலஞ்செல்ல சொல்ல எங்களுக்கு இது சரியில்லை, இது எப்படி நீங்கள் நம்புவீங்கள், இதெல்லாம் சரியில்லை என்று ஒரு விவாதத்துக்கு குழந்தைகள் வரக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. அதே நேரம் மொழியில ஒரு வெறுப்பு தன்மையை உருவாக்குறது. அதனால விருப்போட அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் இளமையில தாயும் பிள்ளையும் வாசிப்பை வீட்டிலிருந்து தொடங்கினால்தான் பாடசாலை என்ற ஒரு அத்தியாயத்துக்கு வரைக்கும் அந்த குழந்தைகளால விருப்பத்தோடு புத்தகங்களை வாங்கக்கூடிய நிலை வரும். அடுத்தது நூலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு தரம் சொல்ல, அதை நீங்க கட்டாயமா சொல்ல வேணும். நூலகத்துக்கு நீங்க நானும் சொன்னேன் மேம். ஆமா சொன்னீங்கள். என்ன நன்றி. ஆமா, நூலகத்துக்கு கொண்டு செல்லாத குழந்தைகள் வந்து அதை கற்க மாட்டார்கள். ஏனென்றா ஆர்வத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். எனக்கு பின்னக்கு நிறைய நூல்கள் இருக்கு, இப்படி குழந்தைகளுக்கு காட்டிக்க நான் அதை எடுக்க போறேன் என்று ஆர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு
அதுக்கு வீட்ல நம்ம குட்டி லைப்ரரி வந்து எல்லார் வீட்லயும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு தேவையான புக்க குழந்தைங்கள் ஆரம்பத்துல இருந்தே தேவையான புக்க எடுத்து படிப்பாங்க. இப்ப ஆம் எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு லைப்ரரி வச்சிருக்கோம். அவங்கவங்களுக்கு தேவையானது ஒரு ரேக் மட்டும் முக்கியமான ம் புக்ஸ் எல்லாம் அங்க வச்சிருப்போம். அதே மாரி எல்லார் வீட்லயும் நம்ம அத ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நிச்சயம். நல்லா இருக்கும். ஆமாம். எனக்கு வசதி தெரிஞ்ச இல்ல ஆமா. நீங்க சொன்ன வசதி இல்லாதவர்கள் கூட ஒரு அலுமாரிய வைத்து அதற்குள் ம் புத்தகங்கள் வைத்திருக்க வேணும். வைக்கலாம். சரியான உண்மையா ம். சொன்னீர்கள். அது வீட்டில கட்டாயமாக அதுவும் வரவேற்பு அறையில் அப்படியான ஒரு நூல் நிலையம் இருப்பது இன்னும் சிறப்பு. குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆம். அ இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். நீங்க கேட்டீங்க, எந்த புக்காவது படிச்சீங்கன்னா, அதுல இருக்கிறதையும் ம். ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஆ ம். வ ஒரு ஐஏஎஸ்ஸா இருக்காங்க டாக்டர் ஆனந்தகுமார். ஆ இப்போ வந்து அ இப்ப இருக்காங்க, லைவ்ல இருக்காங்க. இப்ப கைத்தறி துறையில டைரக்டரா இருக்காங்க. இவரு வந்து தன்னுடைய குழந்தைய தமிழ் மீடியத்துல கரூர்ல கலெக்டரா இருந்தப்போ, தமிழ் மீடியத்துல படிக்க வச்சு, ரொம்ப ஃபேமஸான ஐஏஎஸ் இவரு. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல நான் அந்த அலமாரி வச்சிருக்கோம், ரேக் வச்சிருக்கோம், புத்தக ரேக்குன்னா அவங்க கிட்ட இருந்து பழகுனது தான். அவங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ரூம் வந்து பெட்ரூமு, ஒரு ரூம் வந்து குக்கிங்க்கு, ஒரு ரூம் ம். வந்து இதுக்குன்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமோ, அவர் வீட்ல அதுபோல. என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்ச உடனேயுமே நூல்கள். புத்தகங்களுக்குன்னே ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப புடிச்சிருந்தது. சரி ம். ஓகே. எல்லா விதமான புக்கும் அந்த ரூம்ல. அவங்கள பார்த்து தான் நாம வந்து இந்த புத்தக வாசிப்ப இன்னும் அதிகப்படுத்தினது. ஒரு புக் எழுதியிருக்காரு. கெட்டிக்காரன். படிப்படியாய் ம். படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுல ம். சில லைன்ஸ் குடுத்திருப்பாரு. அது இன்னும் எனக்கு மறக்காம இருக்கு. அது ரொம்ப வருஷம் ஆச்சு படிச்ச அவரோட புக்கு. இப்ப நீங்க கேட்டதுனால, இந்த டாபிக் குடுத்ததுனால எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு துக்கமா இருக்கா? படிங்க. ம். அ ம். அன்பா இருக்கீங்களா? அந்த டைம்லயும் படிங்க. ஆ. அழுகணும்னு தோணுதா? ரொம்ப துக்கம் அதாவது அழுக வருதா? அப்பயும் நீங்க படிங்க. அதுக்கேத்த மாதிரி படிங்க. படிப்படியா படிங்க. காதலா இருக்கீங்களா? அப்பயும் படிங்கப்பா. அப்படின்ற மாரி எல்லாத்துக்கும் ஒரு படியுங்க. ரைமிங்கோட ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதியிருப்பாரு. எனக்கு அது திரும்ப திரும்ப நானு படிச்சு பார்த்த ஒண்ணு. எந்த சிச்சுவேஷன்ல, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், அதுக்கேத்த மாரி புக்க நீங்க படிங்க. படிச்சா உங்களுடைய வாழ்க்கை அழகாகும். உங்க ஆ. உலகம் வந்து அழகா இருக்கும் அப்படின்றத வந்து அவரு புக் சொன்னாரு. அந்த நெறைய எழுதியிருப்பாங்க. இது மாரி நெறைய விஷயங்கள நான் படிச்சு நி தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயம். அதாவது இந்த படி என்ற சொல்லு கூட எத்தனையோ வ அ ஏறுற படி வரும், உயர்ற படி வரும். நாங்க படித்தல் என்றது வரும். அப்ப அந்த படி என்ற சொல்லே ஒரு அருமையான தமிழ் சொல்லு. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எப்போதுமே ஒரு மனிதன் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்க சொன்ன ஒவ்வொரு படியிலும் பார்த்தோம்னா, ஒவ்வொரு படி படிக்கவும் நாங்கள் ஒவ்வொரு படி உயர்வோம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. அருமையாக சொன்னீர்கள். சரி தெய்வானந்தி என்னோ கையெழுத்துறா பார்ப்போம். தெய்வானந்தி சொல்லுங்க. இங்க ஒரு ஔவையாருடைய பாடல் வந்து வாசிச்ச உடனே எனக்கு ஒரு நகைச்சுவை என்னன்னு சொன்னா, ஔவையாரை ஒரு புலவர் எடின்னு சொல்லி ஆம். அவமதிச்சு அந்த ஒட்டகக்குதிரை. சபையில ஔவையார் பாடுகிறார், எட்டேகால் லட்சணமே எமனேறும் நேரம் பதியே கருதி. மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை மேல் கூரையில்லா வீடே மட்டில் பெரியம்மை வாகனம் என்ற முதவி தெய்வமே. எட்டேகால் லட்சணம் என்ற அவலட்சணம் எமனேறும் பதியே என்ற அங்க எருமை. அப்ப அவர் பேசுறது அவலட்சமே எருமை மாடே மூதேவி கழுதை குட்டிச்சுவரே குரங்கே. மிகவும் எனக்கு இந்த பாட்டு கேட்டோன்னா அது எவ்வளவு இருக்குங்கிற இலக்கியங்கள்ல சொல்லி ஆமாம். அதாவது வந்து அது என்ன கருத்துண்டா, யார் புலவர் என்று நீங்க சொல்லு. ஒட்டக கூத்தருக்கும், ஔவையாருக்கும் ஒரு சண்டை வந்துட்டுது. ஏனென்றா ஒட்டக கூத்தர் பெண் புலவர்கள்ல சிறந்தவர் ஔவையார். இவரு ஒரு நாள் கீழ் இறக்க வேணும் என்று அவர் ஆசைப்பட்டவர். உடனே எப்ப இடியண்டி இவரை சொல்லலாம் என்று பார்த்துக் கொண்டு இருந்தவர் ஒட்டக கூத்தர். ஒரு நாள் அதற்கான நாளும் வந்தது. அதில் தான் இந்த ஔவையார் ஔவையார் அதுக்கு பதிலடி ஏன்னா அவர் சொன்ன அந்த பாட்டு வந்து ஔவையார் நீ நீ 4 அடி, 1/4 அடி, பந்தலடி என்றுதான் ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கார். ஒற்றைக்கால் பந்தலடி என்று சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி. அப்ப இடி என்று சொன்ன உடனே தான் ஔவையாருக்கு பொங்கி வந்தது. என்ன இடி என்று சொன்னார். அப்பதான் அவர் என்ன அந்த பாட்டின் முதல் வரியை சொல்லுங்க. எட்டேகால் லட்சணமே ஆமாம். எமனேறும் பதியே எவனேறும் பருதி. 8,4 லட்சமே எவனேறும் பருதியே மட்டில்லா நீ மூட அந்த கூரை இல்லா வீட்டில இருக்கக்கூடியவனே என்று அவரை ஒட்டக்கூத்தர குட்டிச்சுவரே ஆ ஏளனம் குட்டிச்சுவரே. செய்து பாடின பாடல் தான் இந்த பாடல். அப்ப ஔவையார் சாதாரணமானவர் அல்ல. கடைசி இறுதி வரிய சொல்லுங்கள். இறுதி வரி ஏன்னா பாடம் இப்ப பாடம். யாரியேடா சொன்னாய் யாரு எடா சொன்னார். சொன்னாய் நீ என்று ஒட்டக்கூத்தர கேட்ட இந்த ஓ பாடல். ஆமா.
அதுல வந்து ஆரியண்டைக்கு அங்க வந்து அரைக்கீரை கீரை அரைக்கீரை ஆரியடா யாரையடா சொன்ன சொன்னா என்னது அரைக்கீரையா? அப்படி அந்த முந்தின கால ஆக்களுக்கு அந்த போட்டி இருந்தது. அந்த இதுலதான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆனா உண்மையிலேயே அந்த இலக்கியங்களுக்கு தருமி சொன்ன வசனங்கள் திருவிளையாடல்ல இப்படி பார்க்க அந்த தமிழ்ல நல்ல வரிகள் பிள்ளைகளுக்கு மனதில பதியக்கூடிய விதத்தில நாங்கள் பாடல்களையோ ஏதாவது ஒரு கதைகளையோ சொல்லிக்கல கற்பனை சக்தி வளர போகுது. இப்ப கதைகளையே ஏன் சொல்லுறோம், வாசிப்பதனால் என்ன இன்னொரு நன்மை, கற்பனை சக்தி குழந்தைகளுக்கு வளரும். இதனால ஒரு பிள்ளை தானாக ஒரு படைப்பை உருவாக்கும். எந்த பிள்ளை சின்ன வயதுல எழுதுதோ அந்த பிள்ளை நிச்சயம் ஒரு ரிசர்ச்சோ எழுத்தாளரோ வருவினம். எங்களோட பிள்ளை இங்கு நான் நினைக்கிறேன் 31 புத்தகங்களை 3 கிழமையில் வாசிச்சு எங்களோட லைப்ரரியால பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்தவர்கள் 10 வயசுல 31 புத்தகம். மகன் 24 புத்தகம் வாசிச்சவர். இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், என்னை விட கட்டுரையில எழுதக்கூடிய வல்லமை அவளுக்கு இருக்குன்னா ஆங்கிலத்தில ரிசர்ச் கட்டுரை எழுதுறாள்னா அப்ப இந்த சின்ன வயதுல ஒவ்வொரு கதைகள் எழுதி கொப்பிய வைப்பா. அப்ப நான் சொன்னேன், எனக்குத்தான் 12 வயதுல ஒரு புத்தகம் எழுத ஆசிரியரை கேட்க, இல்ல உங்களுக்கு வயசு போதாது இந்த வயசுன்றவர், உனக்கு நான் இந்த சின்ன ஆக்கங்களை புத்தகம் ஆக்குவோம் ஒரு முறை என்று நான் அந்த பிள்ளைன்ற புத்தகத்தை இப்பவும் கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ள பெட்டியில வச்சிருக்கிறோம். அப்ப சின்ன வயதுல எழுதுற குழந்தைகள் எதிர்காலத்துல நல்ல ஒரு குழந்தைகளாக வருவார்கள் என்றது உண்மைதான். என்ன சொன்னீங்க? இன்னும் ஒரு விடயம், மகாத்மா காந்தியிடம் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று சொன்னதுக்கு தான் ஒரு சிறப்பான நூலகம் ஒன்று அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நூலகம் அல்லது வாசியசாலை அமைப்பேன் என்று சொன்னவர். நல்லது. அதுகளெல்லாம் நாங்கள் வாசித்து இப்பவோ தெரிஞ்சு கொண்ட ஒரு நல்ல விடயங்கள். சரி, வேற யாராவது சொல்ல போறீங்களா? ஏதாவது வாசிச்சதுல நல்லது, வாசிப்பதனால் நேசிப்போம், வாசிப்பதனால சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், நீர் வழிபடும் அப்படிங்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற, இந்த ஆண்டு விருது பெற்ற அந்த நூலை படித்தேன். நான் முடிக்கல, கொஞ்சம் தான் படிச்சேன். படித்து கொண்டே பயணிக்கும் போது என்ன அறியாம கண்ணீர் கொட்டிட்டு, என்ன சார் ஏங்கி அழுகிறேன்ட்டான். எனக்கு அந்த நூலை படிக்கவும் முடியல, தர்ம சங்கடம். அது ஒரு வறுமையில் இருக்கிற நம்ம வாழ்க்கை அப்படியே தத்துவமா அழியிருக்கிறார். படிக்க என்ன அறியாம கண்ணீர் பஸ்ல போற என்ன பாக்குற, எனக்கு அந்த கதையை விட முடியல, கண்ணீரையும் தொடக்க முடியல. ஏதோ சார் ஏதோ பிரச்சனை. என்ன விடயம் உங்களோட மனதை தொட்டது? அதுல என்ன விடயம் உங்களோட மனதை தொட்டது? அதுல வந்து இந்த ஒரு நாபிதர், அதாவது இந்த முடிவெற்றவன் தான் அந்த ஊருக்குள்ள இருப்பான், அவன் இறந்துருந்தான். அவருக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு அந்த வீட்டுல ஆளே ஒண்ணுமே இல்லை, படமே இல்லை. அது மாதிரி அவங்க கொஞ்சாதியான விட்டுட்டு போயிருவாங்க. அப்படின்னு ஒரு அருமையான ஒரு அந்த ஒரு கதையினுடைய, இன்னும் ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். படிக்கும் போதே எனக்கு அந்த வறுமையை சொன்ன உடனே எனக்கு நம்மளும் ஒரு வறுமையிலிருந்து வந்தா இல்லையா, அதனால அதை கண்ட உடனே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர். தத்துவமா அந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வையே அப்படி பதிவு பண்ணும்போது, ஒரு இழப்பு வீடு எப்படி இருக்கும், அது எப்படி துஷ்டி சொல்லப்போவாங்க, அவன்கிட்ட என்ன பணம் இருக்கு, ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி அந்த ஊருக்கு முடிவெட்டிட்டு தானே இருந்திருக்கிறான், அப்படியே அவனுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். அந்த புத்தகம் நீர் வெளிப்படும் நல்ல புத்தகமா இருக்கு. நீர் வெளிப்படும். அப்ப அது நீர் வெளிப்படும், உங்களுக்கு நீர் வெளிப்பட்டது. அது என்னுடைய நீர், கண்ணீர் வெளிப்பட்டது. அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா வருது, அது என்னால படிக்க முடியல அந்த புத்தகத்தை. அந்த மாதிரி ஒரு அருமையா இருக்குது. அதாவது புத்தகம் என்பது மகிழ்ச்சியை விட தன்னுடைய உள்ளத்துல இருக்கிற அடக்கி வச்சிருக்கிற நம்முடைய கஷ்டமா எப்படி இருக்கிற உணர்த்த முடியல. சில எழுத்தாளர்கள் அதை உணர்த்துறார்கள். இதுதான் லைஃப்ங்கிறத உணர்த்துற பொழுது அந்த பாடம், வறுமையினுடைய பாடத்தை புத்தகத்துல வரிகளில் படிக்கிற பொழுது உண்மையிலே மெய்சி இருக்கிறேன், பிடித்துக் கொண்டது. அதாவது நீங்க சொன்ன சரி, ஒரு புத்தகம் வந்து சிறந்த நண்பன். இவன் ஒருவன் புத்தகத்தை பரிசாக கொடுக்கிறானோ அவருக்கு சிறந்த நண்பன் என்றதை ஆபிரகாண்டிங்க சொன்னார். தனக்கு நண்பன் என்றால் புத்தகத்தை பரிசாக கொடுக்கிறவர் தான் நண்பராக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து கூட அவர் சொன்னதை நான் வாசிச்சிருந்தேன். என்னை பார்க்க வருபவன் நான் இதுவரை படிக்காத ஒரு புத்தகத்தை கொடுத்தால் அது மகிழ்ச்சி என்கிறார். அண்ணா தனக்கான ஆபரேஷனை கூட அடிச்சாரு, நான் புத்தகத்தை முடிக்கல தள்ளுறேங்கிறாரு. தூக்கு கயிறை முத்தமிடுவரை
அப்படி அதிகம் அவர் பேர் அந்த ஆபரேஷன் புத்தகத்துக்காகவே தன்னுடைய ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஆனா கூட நான் ஒரு புக் புத்தகத்தை படிச்சிட்டு முடிக்கல. இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 பேஜஸ் இருக்கு. இருங்க நான் அதை படிச்சு முடிச்சிட்டு வர்றேன். அதுக்கப்புறமா அந்த ஆபரேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு கேன்சர்னால ஆபரேஷன் பண்றப்போ. ஆமா. உலகத்தில உன்னதமான நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் வாசிப்பை முக்கியமாக வாழ்க்கையில கொண்டவர்கள் என்ற இந்த கருத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆமா. சரி, அப்ப நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். சிவமணி எதுவும் சொல்ல போறீங்களா? ஆமா, அண்மையில எனக்கு புகையிரதத்துல கடந்த சனிக்கிழமை எனது பாடசாலைக்கு புகையிரதத்தில் தான் நான் பயணம் செய்வேன். அவ போய்கொண்டு இருக்கைக்குள்ள சரியான மழை. இப்பவும் இங்கு கொட்டு மழையாகத்தான் எங்கள் பகுதிகள் இருக்கிறது. மழை கொட்டி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நான் வானம் அழுது வழிகிறது. தளிர்களை பார்த்தேன். மரங்கள் எல்லாம் தளித்து எழுகின்றன. என் மனசு மட்டும் கானம் பாடுகுதே என்று நான் சொல்றேன். எனக்கு அது பாட்டாக வந்தது. மழை பொழிகிறது, தளிர் துளிர்க்கிறது. ஆனாலும் எங்கட மனம் ஒரு பாட்டு பாடுதே. ஆனா இப்படியான ஒரு நிலை, அந்த செழிப்பை பார்க்க ஒரு சந்தோஷம் வந்தது. ஒவ்வொரு மனிதனுக்குமே நூல்கள் தரும் வாசனை இன்னொரு பக்கம் இருந்தாலும் அந்த நூல்கள் படிப்பதனால் சிந்திக்க வைக்குது. அது ஒன்றுதான். எந்த ஒரு நூலும் சிந்திக்க வைக்கும். இப்பொழுது நாங்க வள்ளுவற்ற குறளை எடுத்தாலும் தொட்டனைத்து ஊரும் மணக்கேணை மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்று சொல்றாரு தானே. தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே போகும் என்ற அருமையான ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்களின் நன்றியும். நகைச்சுவையாகவும் இருந்தது. முக்கியமான விடயம் வாசிப்பு வாசனை இன்று மாணவரிடம் குறைகிறது. அது குறையாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் உண்மையிலேயே அந்த குழந்தைகளோட இருந்து நிறைய நூல்களை வாசிக்க வேணும். அப்படி வாசிக்காட்டியும் தாங்கள் நூல்களை எடுத்து வைத்து பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேணும். முதலிலே தொடுதிரைகளை காட்டாமல் முதலிலே பிள்ளைகளை நூலெடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்தீர்களானில் எதிர்காலத்தில் அந்த மாணவர்கள் கல்வியில மேம்பட்டவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இன்னும் பலருடைய நூல்களை தேடி தேடி படிக்கக்கூடிய விதத்தில அவர்கள் உருவாகுவார்கள் என்பதும் உண்மையான ஒரு யதார்த்தமான உண்மை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் வாசிக்கவில்லை, அவர்கள் தேடவில்லை என்றதை ஒரு சாட்டாக பெற்றோர்கள் சொல்லாமல் நிச்சயம் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆசிரியர்களும் பல தேடல்களை குழந்தைகள் மத்தியில உருவாக்க வேண்டும். அதாவது கூடி வட்டமாக மேசைய கதிரைகளை போட்டுவிட்டு மாணவர்களோட இருந்து ஒரு புத்தகம் என்ன சொல்லுது என்ற நிலையில ஒரு விடயத்தை அவர்களுக்கு சொல்ல வைத்து அவர்கள் ஊடாக பல கருத்துக்களை கேட்கும்போது அவர்களுடைய சிந்தனை சக்தி வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்றால் நாங்கள் அம்புலி மாமா கதையில படிச்ச போத்திலுக்குள்ள அந்த அரக்கன்ற கதையை எடுத்தோம்டா, ஒரு போத்தில் இருந்தது. அதுக்குள்ள ஒரு அரக்கன் வந்தார். அப்ப அரக்கன் கிட்ட வர ஐயோ பயமாக இருக்கிறதே, அரக்கனே நீ எப்படி வந்தாய் என்று அந்த அரக்கனை கேட்க அரக்கன் சொல்றார், நான் இந்த போத்திலுக்குள்ளதான் இருந்தேன். அப்ப இந்த புத்திமானாக இருக்கிற இந்த மாணவன் அவன் புத்திமான் பலவான் என்ற கதையில தான் படிச்சிருக்கிறோம். அப்ப அவனுடன் சொல்ற நீ எப்படி அப்ப இவர் அந்த அரக்கன் இவரை சாப்பிட்டுட்டு வரண்டோன்னு இவருக்கு பயமாக இருந்தது. நீ எப்படி இருந்தாய் ஒருக்கா இருந்து காட்டுவோன்னு ஓடி போய் அவர் அந்த போத்திலுக்க சின்ன நாய் போய் இருக்க இவருடனே மூடி கடல்ல எறிஞ்சிட்டார். அப்ப புத்திமான் பலவான் என்ற கதையை அப்ப அந்த குழந்தைகளுக்கு சொல்லும் போது எப்படி அந்த அரக்கன் வந்தது, போத்திலுக்கு எப்படி அரக்கன் இருப்பார், நாங்கள் அப்படி இருக்க முடியாது என்ற பலவிதமான கேள்விகளை கேட்டு அவர்களுடைய சிந்தன சக்தியை நாங்க மேம்படுத்தக்கூடிய நிலையில இருக்கலாம், கற்பனை சக்தியை வளர்க்கலாம். ஆனால் எப்படித்தான் புத்தகங்கள் அருகி கொண்டு போகாது. ஒவ்வொரு நாளுமே புது புத்தகங்கள் வருகிறது. ஆதலால் நல்ல நல்ல நூல்களை குழந்தைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுங்கள். வாசிப்பு வாசனை அதிகரிக்கும், மொழி அறிவு அதிகரிக்கும், பல சொற்களை அறிந்து கொள்வார்கள். மொழி மாற்றீடு கூட இலகுவாக செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக வாசிப்பு வாசனையை நாங்கள் கூட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு எல்லோரும் சேர்ந்து உதவுவோம். ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே நேரம் பெற்றோர்கள் கட்டாயமாக உதவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.